அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிற ஒரு 3 நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க இங்க 3 நாள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஃபுல் டைம் ஊழியத்துக்காக எங்களை இந்த நாளிலே பிரேஸ்ட் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை பிரேஸ்ட் பண்ணி ஐயா மூலமாக இந்த நாளிலே நாங்கள் ஃபுல் டைம் ஊழியத்துக்காக வருகிறோம். இப்போது எங்களுக்கு 61 வயசு ஆகுது. இப்போதான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு நாங்கள் வருகிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்த ஊழியெல்லாம் பார்ட் டைம் ஊழியம், பகுதி நேர ஊழியம். அல்லேலூயா. அதுக்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் வாரத்துல, அதாவது ஒரு மாதத்துல ஒரு முறையாவது நீங்க எங்க சபைக்கு வரணும்னு ஐயா அவர்கள் காலையில் சொல்லிட்டாங்க எனக்கு. அல்லேலூயா. இந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் எங்களை நிச்சயமாக கொண்டு வருவார். 3வது சண்டே சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்கள். முடிந்த வரைக்கும் நாங்க வர முடியாத பட்சத்துல அதனால ஐயா பார்த்துப்பாரு. அல்லேலூயா. அதனால இதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய இடத்துல நான் போறதுனால அடுத்த மாசம் அந்தமான்ல எங்களுக்கு 72 hours பிரேயர். அந்தமான போயிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ வெளிப்புறத்தில் ஆண்டு முதல் 72 hours பிரேயர் அந்தமான கொண்டு போகிறார். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை என்ன பண்ணணும், விதைக்கணும். 2வது அவங்களுக்கு ஜபத்தை குறித்து அவங்களுக்கு நல்லா பலப்படுத்தணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணணும். நாங்க இங்க வந்து போறதுக்காக செபிக்கணும். இப்போ ஜபங்கள்லாம் வந்து ஒரு ஊழியக்காரர் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க ஜெபம் பண்ணினே இருந்தா தான் கர்த்தர் பேசுவாங்க. அதை எதை குறித்து பேசணும் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா நீங்க அந்த உங்களுக்கு ஒன்ன தெரியும், வருவாங்க பேசுவாங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தர் கரெக்டா பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. அல்லேலூயா. அப்படி யார் பேசுறதுன்னு அவங்களே கொண்டு வருவாங்க. இந்த ஊழியக்காரத்தை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இருதயத்துக்கு ஏற்ற உங்களுடைய மனசுல என்ன விளைவின் இருக்குதோ அந்த விளைவை எடுப்பதற்காக தான் ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, கொண்டு வராரு. மேய்ப்பர் உங்களுக்கு எப்போதும் ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க, கண்காணியாக இருப்பாங்க, உங்களுக்கு விசாரிப்பாங்க. இதெல்லாம் மேய்ப்பருடைய வேலை. எங்களுடைய வேலை என்னன்னா, நாங்க வருவோம், புரியுதுங்களா, உங்களுக்கு கடிந்து கொண்டு பேசுவோம், சிரிச்சுட்டு பேசுவோம், புரியுதுங்களா, போதித்து பேசுவோம், உபதேசித்து பேசுவோம். ஆண்டவர் எப்படிலாம் பேச சொல்றாரோ அப்படிலாம் அவங்க பேசுவாங்க. ஏன்னா தகப்பன் எப்போதும் பிள்ளைகளுக்கு அன்பா பேசிக் கொண்டு இருப்பாங்க. ஆனா வெளியே இருந்து வரவங்க என்ன எப்படி பேசுவாங்க, ஃபுல்லா வசனத்தை என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படின்னா வசனம் எப்படி இருக்குதோ அப்படியே பேசுவோம். அப்பதான் நீங்க பலப்படுறீங்க. அதாவது ஆண்டவர் 5 விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். 2 ஊழியை நம்ம இதுல அதிகமா பார்க்கறது இல்லை. தீர்க்கதரிசிகளை நம்ம அதிகமா பார்க்கறது இல்லை. 2வது அப்போஸ்தலர்களை நாம் பார்ப்பதில்லை. இல்ல, இந்த 2 ஊழியர்களை நம்ம அதிகமா சபைக்கு வந்தது எங்கேயும் நம்ம அதிகமா தேசத்துல பார்க்க முடியாது. அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அவங்களும் ஆண்டு கொண்டு வருவாங்க நிச்சயமா. அல்லேலூயா. ஆனா முக்கியமா சுவிசேஷகர்கள், போதிக்கிற டீச்சர், 1 சுவிசேஷகர், 2 போதிக்கிற டீச்சர், 3வது உங்களுடைய மேய்ப்பர். மேய்ப்பர் வந்து கண்காணி. கண்காணினா என்ன, ஒரு கண்காணித்துக்கிட்டே இருப்பான். ஒரு மேய்ப்பருக்கு மேய்ப்பருடைய சத்தியத்தை நீங்க கேட்கணும். புரியுங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 13:7. நல்ல வசனத்தை மைக்கில் வாசிங்க. நல்லா நீங்க வாசிக்கிறதுக்கு யாராவது வசனத்துல தேறினவர்கள் மைக் எடுத்து என்ன பண்ணலாம், சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து வாசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆவியானவர் அந்த கிருபை தருவாராக. மைக்கில வாசி, மைக்கில அவங்களுக்கு அவங்க மைக்கிலே கஷ்டப்படுறாங்க வாசிக்கிறதுக்கு. அவங்ககிட்ட நீ கொடுத்துட்டீங்க மைக்கே. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, ஒன்று என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் போதிக்கிறாரு. உங்களை நடத்தினவர்களை என்ன பண்ணீங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். உங்களை யார் நடத்துகிறாங்க, இந்த சபை யார் நடத்துகிறது,
அவர் தான் வந்து சொல்றார். அவருடைய வசனத்தை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே அங்க எபிரேயர்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்களுக்கு அவர் போதிக்கிறாரு. அவர் எப்படி நடக்கிறாரோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டே இருக்கணும். யாருடைய விசுவாசத்தை? யாருடைய விசுவாசத்தை? உங்க மேற்பட்ட விசுவாசத்தை பின்பற்றும் கொடுக்கிறார்கள். என்ன பண்றாருங்க? வாசிக்காத வசனத்தை மறுபடியும் பாருங்க, தெளிவாத வசனத்தை பாருங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்களை நினைக்கணும். யார் உங்களுக்கு நடத்துற? யார் நடத்துறாங்க? உங்க மேய்ப்பர் நடத்துறாரு. ஃபர்ஸ்ட் போதிக்கிறாரு, இரண்டாவது உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு டிரைவர் சீட்ல நீங்க போனீங்கன்னா, அவங்க ட்ரைனிங் போனாங்க, டிரைவிங்க்கு அங்க ஒரு என்ன பண்ணுவாரு, ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான் கத்து தருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு காலில் என்ன இருக்கும், ஆக்சிலேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவங்க காலே இருக்கும். அது ஒரே காலில் நீ தப்பு தருவிட்டா அவங்க நம்ம பிரேக் போடுவாங்க, அவங்க தான் பிரேக் போடுவாங்க. இல்ல பாத்துக்கிறீங்க, எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? எல்லாமே பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி ஐயா வந்து நீ தடுமாறும் போதெல்லாம் உங்களுக்கு போதிப்பாரு. தடுமாறும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வார், நடத்துவார். நீங்க சரியா நடத்திட்டீங்கன்னா தேவையில்லை. சரியா நீங்க நடக்கிறீங்க, குழந்தை கரெக்டா நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்றதுல, பாத்ரூம் போனா அது வந்து பாத்ரூம் போயிட்டு நீ பாத்ரூம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றீங்க குழந்தைங்க. அது என்ன பண்ணுது, பெட்ரூமுக்கு போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல பெட்ரூம்லயே பண்ணிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, ஏன்னா அந்த குழந்தை எங்க போனோம், பாத்ரூம் அதுக்கு தெரியாது. இப்ப அது ரெஸ்ட் ரூமா மாத்திட்டாங்க. இல்ல, அப்போ உங்களுக்கு வந்து அது மாதிரி நீங்க உங்களுக்கு போதிக்கும் போது நீங்க அதை கவனமா கேட்கணும். என்னதான் சொல்ல விரும்புறாரு என் மேய்ப்பரு, என் மேய்ப்பருடைய வாயில என்ன வருது, என்ன போதிக்க போகிறாரு அப்படின்னு தெரியலன்னா தெரியவிடாதா? டீச்சர் கூட என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டீச்சிங் பண்றாங்க, அந்த போதனை. அந்த டீச்சிங் கரெக்டா அவங்க போதிக்கும் போதெல்லாம் உட்காந்து கவனமா கேட்டாங்கன்னா அந்த 7 கிளாஸோ 8 கிளாஸோ 7 டீச்சர் வராங்க, 5 டீச்சர் வராங்க. எத்தனை கிளாஸ் வராங்க ஒரு நாளைக்கு? எத்தனை கிளாஸ்? நல்ல சத்தமா சொல்லுங்க. 8 கிளாஸ். 8 கிளாஸ்ல 4 கிளாஸ் நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னா அது வீக்னஸ் ஆயிடும். புரியுங்களா? அதுல உட்காந்துனே இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, அப்புறம் முன்னாடி பரீட்சையில கரெக்டா என்ன பண்ணுவாங்க, பையனாவது பாஸ் பண்றாங்க. அவங்க உட்காந்து போது கதை பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வரும்போது அவங்க டீச்சர் சொல்றாங்க, எழுதுறாங்க, அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க, நோட் இல்லை, நோட்ஸ் எல்லாம் எடுத்துவாங்க. டீச்சர் நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு நோட் என் கையில கொடுத்துட்டா நானே எழுதி உங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா என்ன ஆகுது? இப்ப எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்து வந்துக்கிறீங்க வசனம் எழுதுறதுக்கு? அதே பால் கணக்கு என்ன பண்றோம், கரெக்டா பேங்க்ல காசு போட்டீங்கன்னா பேங்க்கு என்ன பண்ணுது, பேங்க்கு ஏதாவது அக்கௌண்ட் இருக்குதுன்னா எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. நீங்க பேங்க் போகும்போது அக்கௌண்ட் புக் கொண்டு போனா என்ன பண்றோம், சொல்லாதே கொண்டு போறோம். பேங்க்கு என்ன பண்றோம், அங்க போய் திரும்பி வரணுமே. அப்ப பேங்க் புக்கெல்லாம் கரெக்டா தெரியும், ஏன்னா அது பணம். பணம் என்ன பண்ணுது, பணம் ஏது, அதெல்லாம் கரெக்டா செய்யறாங்க. ஏன்னா அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா தேவனோட ஆலயத்துக்கு வரும்போது ஒரு நோட்ஸ் கொண்டு வரணும். அந்த நோட்ஸ்ல வந்து நல்ல ஒரு டைரி, ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நம்முடைய ஆவடி எஸ்எஸ் சபையில கூட பாத்தீங்கன்னா நல்ல டைரி விற்றாங்க. ஒரு 250 ரூபாய் டைரின்னு வச்சுக்கோம். 100 ரூபாய் எவ்வளவு தெரியல, ஆனா நாங்க 4-5 வாங்கி வச்சோம். நீங்க நம்ம வாங்கி என்ன பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு அதுல என்ன பண்ணிருக்கணும், 52 வாரம் சண்டே மெசேஜ் வருது. அந்த 52 சண்டே அழகா என்ன பண்ணோம், ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி, ஒரு நோட் ரஃப் நோட்ல எழுதி, அப்புறம் என்ன பண்ண வீட்டுல போய் மறுபடியும் குடும்ப ஜபத்துல எடுக்கும் போது அந்த வசனத்தை என்ன செய்யணும், கரெக்டா மறுபடியும் அந்த வசனத்தை பேசி நீங்க ஒரு நோட்டை போட்டு டைரி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம், பிள்ளைங்க வந்து படிச்சிருக்கு. அந்த காலத்துல படிக்காத இருந்ததுனால பைபிள் கையில இல்லை. அவங்க அதனால பைபிள் எங்க வச்சிருந்தாங்க அந்த காலத்துல பைபிள் எங்க இருந்தது, உடன்படிக்கை பெட்டியில இருந்தது, 10 கட்டையில. அதனால யாரும் படிக்க தேவையில்லை, அவங்களே இஷ்டம் போட இருந்தாங்க. இல்லையா? அவங்க என்ன ஒரே வந்தா தெரியும், சாப்பிடணும், அப்புறம் என்ன பண்ணணும், மேகஸ்தம்பம் நைட் பகல்ல, புரியுங்களா, மேகஸ்தம்பம் மூவ் பண்ணும் போது மூவ் பண்ணுவாங்க, புரியுங்களா, நைட்ல மூவ் பண்ணா அக்னி ஸ்தம்பம். இது ரெண்டும் அவங்களுக்கு வழிகாட்டும், சமூகம். ஆனா இப்ப புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடுல பைபிள் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாரு ஆண்டு, புரியுங்களா. உங்க கையில நீங்க பைபிள் சுமக்கிறீங்க, புரியுங்களா, உங்க கையில ஒரு பேக் சுமக்கிறீங்கன்னா டக்குன்னு வந்து 2000 ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த பேக்ல இருந்தா தான் எடுத்து கொடுக்க முடியும்.
பேக்ல வச்சுங்க 2000 ரூபாய். ஆனா என்ன பண்றது, 2000 கிடைக்கும் போது நம்ம பேக்கை என்ன பண்ண முடியும்? பேக்ல தேடுவோம், எங்க தேடுவோம்? நீங்க பேங்க் போறீங்க 2000 ரூபாய் கட்டுறதுக்கு, பேங்க்ல அந்த பேக்ல 2000 ரூபாய் வச்சிருக்கீங்க, புரியுங்களா? இப்ப 2000 ரூபாய் அவங்க கட்ட சொல்லும் போது எங்க எடுத்து கட்டுவீங்க? பேக்ல இருந்து எடுத்து கட்டுவோம். ஏன் அப்படி பேக்ல இருந்து எடுத்தீங்க? ஏன்னா பேக்குள்ளாத காசு நீங்க உங்க பேக்ல வச்சிருக்கீங்க, அதான் கரெக்டா தெரியும் எங்க இருக்குது. அது மாதிரி வசனம் வந்து உங்க கஷ்டத்துக்கு ஒரு வசனம் என்ன, அது எங்க இருக்குது? உங்க கையில கொண்டு வர பைபிள்ல தான் இருக்கும். கஷ்டத்துடைய உங்களுடைய எல்லா நிலைமையும் இருக்குது, உங்க வாழ்க்கையெல்லாம் எதாவது இருக்குது, பைபிள்ல தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க அலையிறோம். ஏன் அலையிறோம்? அந்த பைபிளை கையில சுமக்கிறோம் தவிர, ஆனா அந்த வசனம் இருதயத்துக்கு போகாம அந்த வசனம் ஏனோ தானோ படிச்சுக்கிட்டு அந்த வசனத்தை கவனிக்காதனால உங்க வாழ்க்கையில வியாதிகளும் நோய்களும் அப்புறம் விளைவினும் ஹார்ட் அட்டாக்கும் அப்புறம் பிபியும் பிரஷரும் அப்புறம் கடன் தொல்லையும் அப்புறம் வீடு இல்லாத தன்மைகள் அப்புறம் என்ன குழந்தை சரியா படிக்கிறது இல்லை, அவனுக்கு சரியா வளர்க்க தெரியல, புத்தியுள்ள மணியா மாற முடியல, குணசாலியா சரியா மாற முடியல, நல்ல தகப்பனாக மாற முடியல, நல்ல சபைக்கு மூப்பரா மாற தெரியல, நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய விசுவாசியா தெரியல. அப்படி விசுவாசிகளுக்கு அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறது ஆண்டு சொன்னாரு. எந்த விசுவாசி கையில் என்ன இல்லை, அற்புதம் நடக்க மாட்டேது, அடையாளம் நடக்க மாட்டேது. நம்ம பெயர் கிறிஸ்துவாங்க சபையில் உட்காந்துக்கிறோம் 25 வருஷமா. இந்த புரோஜனம் வரைக்கும் போக முடியாது, ஜீவ புஸ்தகம் பேர் இருக்காது, பேர் என்ன சும்மா எழுதிட்டு போற ஆண்டவர் இல்லையா? அடிக்கடி நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டா எப்படி அட்டனஸ்ல பேர் வருமா? வராது. அது மாதிரி அவங்க கிறுக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு பைபிள்ல, அவருடைய ஜீவ புஸ்தகம் கிறுக்கிடுவாங்க. அவங்க தூதர் இருக்கிறாங்க, அவங்க தூதர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஆப்சென்ட் 8 மணிக்கு ஆலயத்துக்கு வரணும், அவங்க 9 மணிக்கு வந்துருக்கிறாங்க, அசதியா வராங்க, அவங்க சபிக்கப்பட்டவங்க அவங்க எழுது அப்படின்னு வராங்க. எனவே ஆண்டோட வேலையை செய்கிறவர்கள், ஆண்டோட வேலையை அசதியா செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் எழுதுகிறது. அப்ப அந்த வசனம் அங்க வேலை செய்யும். நீங்க என்னடா பண்றீங்களோ உங்களுக்கு பின்னாடி அவ்வளவு மூட்டை கட்டி அங்க நீங்க சேர்த்ததீங்க. அப்ப நித்தியத்துல போய் நிற்கும் போது அவனுக்கு கேட்பாரு, நான் கேட்பாரு, எனக்கு பரலோகத்துல இடம் கொடுங்க ஆண்டவனா, பரலோகத்துல உங்க இடமே இல்லையா அப்படின்னு. பாருங்க உங்களுடைய ஜீவ புஸ்தகம் இது திறந்த பாருங்க. அந்த தூதர் தந்த கரெக்டா உங்க பேரு வந்து நீங்க வந்தது கரெக்ட், சில நேரத்துல லேட்டா வந்தீங்க அதுக்காக கணக்கு கொடுக்குறது, சில நேரத்துல வராது போனீங்க அதுக்காக கணக்கு கொடுக்குறது. அறிவிப்பு கொடுக்கப்பட்டாச்சு சபையில, அது என் வேலையெல்லாம் நீங்க அசதியா செய்யணும், வீட்டு வேலை செய்துக்கிட்டு குடும்பத்தை வேலை செய்து கல்யாணம் போயின்னு அங்க கச்சேரிக்கு போய்க்கிட்டு சாவுக்கு போய்க்கிட்டு அங்க போன இங்க போன சொல்றீங்க தவிர நான் இல்லை. நான் உன்னை பெற்று எடுத்துட்டேன், விலை கொடுத்து வாங்கிட்டேன். நான் ஒரு விலை கொடுத்து வாங்கினா யாருக்கு இருக்கணும்? பாருங்க, அடிமை காலத்துல போனாங்க எகிப்துக்கு 400 வருஷம் 430 வருஷம் தாங்க. அங்க அவங்க அடிமைப்படுத்திருந்தாங்க, விலை கொடுத்து வாங்கிட்டாரு. யோசேப்பு யார் விலை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, போத்திபாரு ஏலத்துல விலை கொடுத்து வாங்கினாங்க. யாரு? யோசேப்பு. யோசேப்பு விலை கொடுத்து உள்ள போனீங்களா, விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க, புரியுதுங்களா? அப்போ விலை கொடுத்து வாங்கி அவன் என்ன பண்ணாங்க, அடிமைப்படுத்தினாங்க. விலை கொடுத்து வாங்கினா அவன் யாரு? அடிமை. அப்ப அந்த அடிமை அவன் என்ன பண்ணா, வேலை செய்யறான், அடிமையா வேலை செய்யலாம். அந்த வீட்டுல ஒரு என்ன வருது, ஒரு சோதனை வருது. திடீர்னு போத்திபார் மனைவி சொல்றாங்க, இது மாதிரி தப்பான காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு. உடனே யோசேப்பு என்ன சொல்றாரு, அடிமை நானே அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னா, நான் உண்மை உள்ளவன், நான் உனக்கு அடிமை, ஆனா நான் எப்படி இருக்கிறேன், நான் இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு பயந்து வாழறேன் அப்படின்னு. உலகத்துல இருந்தாலும் யோசேப்பு அந்த உலகத்துல அந்நிய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படி இருந்தாரு, அடிமையா இருந்தாலும் அடிமைக்கு அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அடிமை தளத்திலே அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு அடிமை எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவனா இல்லையா, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அப்ப அந்த போத்திபார் சொல்றாரு, இந்த அடிமை நிமித்தம் நம்முடைய குடும்பம் எப்படின்னா ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு அடிமை மூலம் என்ன ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்மளை கொண்டு போய் ஒரு வீட்டுல வச்சா நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை கொண்டு போய் ஒரு ஊர்ல வச்சா அந்த ஊர் என்ன பண்ணணும், பிரகாசிக்கணும். நம்மளை பார்த்தா அந்த ஊரே இருளாக. ஏன் இருந்தாலும் நமக்கு நம்ம கையில வைத்திருக்கிற வேத புத்தகத்தை திறப்பதே இல்லை, அதை வாசிப்பதே இல்லை, அதுல என்ன எழுதிக்கிறது நம்ம ஆராய்ந்து வாசிக்கிறது இல்லை. அதனால நாம் வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லா விதமான பிரச்சனைக்கு அத்தனையும் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, நான் விலை கொடுத்து வாங்கிட்டப்பா, நீ எனக்கு அடிமையா இருந்தாரு. நம்ம யாருக்கு அடிமை? என்ன சொன்னாங்க, வார்த்தைக்கு அடிமை. தூதர் சொல்லிட்டு போறாரு, யாரோ ஒரு தூதர் வராரு, தூதர் நான் நம்ம பார்த்தாத இல்லையே தெரியாது. ஒரு தூதர் சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி ஆக கடவுள் சொன்னா அது எப்படி ஆகும் அப்படின்னு நீ விசுவாசிக்கும் போது ஆகன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நான் வார்த்தைக்கு
அடிமை. நம்ம இயேசுதான் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம தான் இருக்கணும், அடிமையா இருக்கும். அப்ப அடிமை ஆண்டவருக்கு அடிமையாயிட்டு நம்ம உலகத்தான் ஓடி தானே ஆகும். நம்மளை ஆண்டவர் தத்து எடுத்துட்டார். உலகத்துல வாழ்ந்த நம்மள என்ன செய்த ஆண்டவரை தத்து எடுத்துட்டாரு. புரியுங்களா? நம்ம எங்க சிறையில இருந்தோம், நரகத்துக்கு போற ஆளா இருந்தோம். நரகத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து அந்த எங்க உட்கார வச்சிட்டாரு, கண்மணி மேல உட்கார வச்சிட்டாரு. இப்ப கண்மணியில உட்கார்ந்துட்டு மறுபடியும் நம்ம நரகத்து பக்கமே திருமணம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு சொல்லு. ஆண்டு வேதனை பண்றாரு. நடந்து இவங்களை ரட்சித்து கொண்டு வந்து சபையை சேர்த்தா மறுபடியும் உலகம் ஓடினேங்கிறாங்க. 24 மணி நேரம் சரிங்களா? 20 ஜபம் சொன்னா ஆள் வர்றதில்லை, பகல்ல உபவாசம் தான் வர்றதில்லை, சண்டே ஆனா லேட்டா வர்றது. ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்றது? ஆலயத்துக்கு வரும் பைபிள் விட்டு வந்துடுறாங்க, சில ஆலயத்துக்கு வரும்போது நோட்ஸ் விட்டு வந்துடுறாங்க, சில பெண்ணை விட்டு வந்துடுறாங்க, சிலவர் என்ன விட்டு வந்துடுறாங்க. அவங்களே மறந்துட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. நான் எதுக்கு வந்தேன்னு அவங்களே தெரியாது இருக்கிறாங்க. சும்மா ஏதோ ஆண்டவர் வந்து ஒரு ஆலயம் இருக்குது. அப்புறம் நம்ம வெளியே போகும்போது நம்ம பார்க்கறாங்க உலக மக்கள், இவங்க ஆலயத்துக்கு போய் வந்து என்னதான் செய்ய போறான்னு பார்த்தா, என் கடையில வந்து எப்படியும் கடன் தான் வாங்கி ஆகணும். அதாவது கடைக்காரன், ஒரு கிறிஸ்துவ கடைக்காரன் வந்து கண்டிப்பா கடையில் போய் கடை வாங்கினா அந்த கடை வந்து மணந்துட்டு போனா ஒரு நாள் மணந்துருக்கவே மாட்டான். எத்தனை பேர் கடையில் போய் கடை வாங்குறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்கன்னா எல்லாமே தூக்குவாங்க. அல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடிமை ஆகும். மறுபடியும் நம்ம பிசாசு அடிமைப்படுத்துறோம். அது ஒரு சிறை. ஒரு கடன் என்றது என்னது? ஒரு சிறை. பாவத்தினுடைய ஒரு கயிறு அவன் கட்டிடணும். அந்த சிறையில் கட்டணும் அடிமைப்படுத்திடுவான். உங்களுக்கு தெரியாது நான் அடிமையா இருக்கிறேன்னா அந்த கடைக்கு என்ன பண்ணாது, அந்த கடைக்கு அடிமையா இருக்குன்னு யாருமே ஒரு மாசம் நீ பணத்தை கட்டலன்னா அவன் என்ன பண்ணுவான்? எங்க வருவான்? வீட்டுக்கு வருவான். நீ ஜாப் பண்ற நேரத்தில் குழம்பு ஜாப் பண்ணி மாசம் வந்து உட்காந்து போற நேரத்துக்கு அவன் வந்து நிற்பான். நம்ம போன மாசம் காசு கொடுக்கலன்னா, ஐயா வந்து வேலைக்கு வந்தோம், இந்த மாசம் வேலைக்கு போல, அதனால நான் பண்ணிட்டேன், நான் அடுத்த மாசம் காட்டு அது சொல்ல வேண்டியதானே. வந்தேன்னா அந்த பயந்துக்கிட்டே இருந்தவன் இவங்ககிட்ட எப்படி சொல்றது எனக்கு தான் என்ன பண்ண மாட்டேது, புரிய மாட்டேது. அதனால நான் அடுத்த மாசத்துக்கு 2 மாசம் கட்டிடுறேன் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் அடிமை, ஒரு அடிமைப்பட்ட. சிலவங்களை வியாதி அடிமைப்படுத்திடும். சிலவர்களுக்கு குடும்பத்துல எப்ப தொட பேசிட்டே இருப்பான். வீட்டுல சும்மாதாவோட என்ன பண்ணுறாங்க, தொட பேசியிருப்பாங்க. அது ஒரு அடிமைப்பட்ட. சிலர் பேசாமே உண்மைன்னு இருப்பாங்க, அது ஒரு அடிமை. சிலவங்க எப்ப பார்த்தாலும் தூயினே இருப்பாங்க. சாப்பிட்டுருக்கு அப்படியே கட்டில உட்காருப்பா, கட்டில தூங்கிருப்பாங்க 4 ஹவர். நம்ம உட்காந்து தூங்கிக்கிறேன்னா டயர்டு, காலத்துக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு. தூக்கம், அவங்களுக்கு தூக்கம் மயக்கம். தூக்கம் மயக்கம் என்ன செய்ய? கந்தைகளை உடுத்து வைக்கும். அப்ப கந்தை ஆகிறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுது. தூங்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. எப்போ? நைட் 10 மணிக்கு மேல தூங்கணும். ஒரு விசுவாசி எப்போ தூங்கணும்? 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்தது தான் விசுவாசி. நீங்க என்ன பண்ணுறது? அவிசுவாசி 8 மணிக்கு தூங்குவான். காலையில 7 மணிக்கு எழுச்சிருது யாரு? அற்ப விசுவாசி. அவிசுவாசி 8 மணிக்கு தூங்குவான். காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துப்பான். அற்ப விசுவாசி 8 மணிக்கு 8 மணிக்கு எழுது 12 மணி நேரம் தூங்குவான். சார் பாத்துக்கிறீங்களா? அப்போ அவங்க என்ன பண்ண ஏந்துக்கவே முடியலன்னு. ஏன்னா நீ நைட்ல அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருக்க இல்லையா? நைட்ல வந்து சாப்பாடு என்ன பண்ணும்? வயிற்றுல வந்து 3 பாகம் இருக்குது. ஒன்று காற்றுக்கு, காற்று உள்ள போகணும். அந்த ஆகாரம் போற பையில என்ன பண்ண? காற்று போடணும், தண்ணியும் போகணும், ஆகாரம் போகணும். நம்ம தண்ணி போறதுக்கு இடம் கொடுக்கறதுல, காற்று போறதுக்கு இடம் கொடுக்கல. ஃபுல்லா என்ன பண்றது? சாப்பிடுறதுனால என்ன பண்ண முடியல, எழுதுக்க முடியல, நிமிர முடியல, உட்கார முடியல. ஐயா உபவாசம் நைட் 20 ஜபம் போட்டிருப்பாரு. அங்கிருந்து போன் அடிப்பாரு, நம்ம வரல அப்படின்னா, ஐயா வர மாதிரி இருந்தது, ஒரு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, நம்ம மாதிரியா இருக்குது ஐயா கேட்டா 1000 போய் சொல்லுவோம். புரியுங்களா? நான் மாத்திரை போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அது ஒரு சிறை. இதெல்லாம் சொல்றது சிறை, அடிமைப்படுத்தி நம்மள. புரியுங்களா? உங்களுக்கே தெரியாது. ஒரு அடிமையில சிறையில் இருக்கிற கையில அவனை பாவ கையினால கட்டினே வரும். அந்த பாவ கையில விடுதலை ஆகாதபடி உன்னை அடிமைப்படுத்திட்டான்னா, இங்க பைபிளுக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து நீங்க உட்காரும் போது உனக்கு அந்த அடிமை தண்டத்தின் காரியத்தை தான் அவன் சிந்தனையில கொண்டு வரணும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருக்கணும்? எந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா கிறிஸ்தவன், எந்த கடன் இல்லாத வாழ்ந்தா ஒரு கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்துவன் அவனுக்குள்ள எந்த கடன் இருக்காது, எந்த வியாதிகள் இருக்காது, எந்த விதமான ஆளுங்கள் என்ன இருக்காது, பலவீனங்கள் இருக்காது. அல்லையா? யாராவது உன்னை பலவீனன்னு சொன்னா நீ உடனே என்ன சொல்வீங்க?
பலவீனன் என்று சொல்லாமல் என்னை பலவான் என்று சொல்ல கடவாய் இருக்குது வசனம். அப்போ நான் உடனே நீ பலவான், நீங்க நான் பார்த்து நான் பலவீனமா இருக்கிறேன் புரியல. இப்போ கூட நீங்க 100 மூட்டை தூக்கி என் தலைமை வச்சா நான் தூக்கிட்டு போற அளவுக்கு எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை எடுக்க மாட்டான். நீங்களே அவங்ககிட்ட போய் என்ன பண்றது, நம்மளை குறித்து பலவீனமா குறித்து அவங்ககிட்ட சொல்றதுனால பிசாசு அதை பயன்படுத்திக்கணும். புரியுது நான் சொல்றது? அப்போ வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவனா இருந்தால் எல்லாமே எப்படி இருக்கணும்? சபைக்குள்ள வரும்போது நம்ம எப்படி இருந்தோம்? பலவீனமா இருந்தோம், நோய் நொடியில இருந்தோம், கடன் பாரத்துல இருந்தோம், வீடு இல்லாத இருந்தோம், அப்புறம் பிள்ளைகள் பாக்கி இல்லாத இருந்தோம், திருமணம் ஆகாத இருந்தோம், அப்புறம் வேலை இல்லாத இருந்தோம், அப்புறம் சரியான படிப்பு இல்லாத இருந்தோம், அப்புறம் சரியான வஸ்திரம் இல்லாத இருந்தோம், உடைகள் சரியான உடைகள் இல்ல, சரியான நமக்கு கார் இல்ல, சரியான நமக்கு டூ வீலர் இல்ல, சரியான நமக்கு சைக்கிள் இல்ல, சரியான நமக்கு இல்ல, சொல்லுங்க பணம் இல்ல. புரியுதுங்களா? ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? செய்து முடிச்சிட்டார். எல்லாம் முடிந்தது. என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன். இப்ப நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன். சும்மா போனார். நான் போயிட்டு தேற்றவலன் அனுப்புறேன். அந்த தேற்றவலன் எதுக்கு? நமக்கு நம்முடைய ஆவி பலவீனமா இருக்கிற ஆவியில அவருடைய ஆவி நம்முடைய ஆவியில கலக்கும் போதுதான் வருது. அவர் பலவான். பரிசுத்தவன் யாரு? தேற்றவாளர், உன்னை தேற்றுகிறவர். அப்புறம் பரிசுத்தவன் யாரு? உன்னை ஆதரிக்கிறவர். பரிசுத்தவன் யாரு? உன்னை பாதுகாக்கிறவர். பரிசுத்தவன் யாரு? அந்நிய பாஷை பேசுகிறவர். பரிசுத்தவன் யாரு? தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர். அந்த பரிசுத்தவன் உனக்குள்ள வந்துட்டா நீங்க அற்புதம் செய்யலாம் மாறுறீங்க. பரிசுத்தவன் உனக்குள்ள வந்தா 4 பேர் கொடுக்கலாம் மாத்துறாரு. பரிசுத்தவன் உனக்குள்ள வந்தா நீங்க சாட்சியா ஜீவிக்க வைக்கிறாரு. 4 பேருக்கு முன்னாடி எப்படி சாட்சி வைப்பாங்க? அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை அவ்வளவு உண்மை உள்ளவன். ஆனா மனைவி சொல்லுவாங்க, என் கணவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். கணவர் சொல்லுவார், என் மனைவி எல்லாவற்றுக்கும் தேவ பயம் உள்ளவள், கீழ்ப்படைந்தவள். புரியுங்களா? அப்ப இதெல்லாம் எப்போ வரும்? ஆவியான உள்ள வரும்போது வரும். புரியுங்களா? ஆவியான உள்ள வந்தா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போகிற நேரத்துல அவனோட சத்துவத்தை கொடுத்துட்டே இருப்பார். அதான் பலன். புரியுங்களா? என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்ப பலப்படுத்துகிற கிறிஸ்துவ ஆவியானவர் நமக்குள்ள அனுப்புகிறார். அவர் எதுக்கு வருகிறார்? சாப்பிட்டு தூங்கி இருக்கு அப்படின்னு அவரை. சரிங்களா? இங்கிருந்து நீங்க சர்ச்சை முடிச்சுட்டு போன பிறகு என்ன செய்யணும்? போனோம், சாப்பிட்டுட்டோம், அப்புறம் உடனே கார் எடுத்துக்கணும், டூ வீலர் எடுத்துக்கணும், இந்த ட்ராக்ஸ் கையில் எடுத்துக்கணும், ரோட்ல போனோம், ஒரு இடத்துல போனோம், 4 இடத்துல போறோம், இதுல நோட்டீஸ் கேஸ் ஏ4 சீட் போட்டுக்கின்னு அங்கங்க ஓட்டிக்கிட்டே போனோம். போயிட்டு ஒரு 2 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். 2 மணிக்கு எடுத்து போனீங்கன்னா விடுவாங்க. 6 பேர் 5 பேர் என்ன பண்ணலாம்? இயேசு ரட்சகர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு உன்னை சுகமாக்குறார், இயேசு உன்னை குணமாக்குறார், இயேசு உன் கணவன் என்ன பண்றார்? குடியிலிருந்து விடுதலை இருக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஏ4 சீட் ஒரு 100 ரூபாய் மாசத்துக்கு நீங்க செலவு பண்ணா போதாதான்? ஒரு 100 பேர் இருக்காங்க ஓட்டினா அவன் மனம் தரும்போது உனக்கு ஆயுஷ்ல கூட்டுறாரு, உன்னை பலப்படுத்துகிறார், உன் தேவையில சந்திக்கிறார், உனக்கு ஆண்டவர் நாளுக்கு என்ன பண்றாரு? ஆரோக்கியமா இருப்பேன். அந்த ஆத்மா நீ பாப்ப கண்ணால இங்க ஒட்டிட்டு வந்து அவங்க சாட்சி கொடுப்பாங்க, சபைக்கு கொண்டு வருவாரு. நீ ஒட்டிட்டு வந்ததுக்காக என்ன பண்ணுவாரு? அந்த ஆத்மா மனம் இருக்கும். புரியுங்களா? அந்த ஆள் கோடீஸ்வரர் ஃபேக்டரி நடத்துறான், எங்கெங்கோ போனா வியாதியெல்லாம் குணமாகல, எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணிட்டாரு? பணத்தை செலவு பண்ணான். ஆனா எங்க வேணா இல்ல, சுகம் கிடைக்கல. திடீர்னு பார்த்தா ஒரு 10 கிட்ட வந்தாரு, கார்ல போகும்போது பாக்குறாரு, தண்ணி குடிக்கலான்னு போனா அங்க என்ன பண்ணுது? இயேசு உன்னை சகல வியாதியும் குணமாக்குறாருன்னு ஒரு வசனம். அந்த வசனத்தை பார்த்துருக்கு அந்த பெரிய ஃபேக்டரி மேனேஜர் என்ன பண்றாரு? படிக்கிறார். உடனே அந்த வசனம் அவருடைய கண்ணு வழியா போய் என்ன பண்ணிச்சு? இருதயத்தில் இருக்கிற ரத்தத்துல போய் கலந்து, அப்புறம் ரத்தத்துல இருக்கிற வியாதிகள் என்ன பண்ணிச்சு? பூரா குணமாயி அவரு ஏற்கனவே நல்லா நடக்க ஆரம்பிச்சார். என்னடா இந்த வசனம் வாசத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? சுகமாயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு? உடனே இந்த சர்ச்சை தேடி ஆண்டவர் அனுப்புவார். அவர் இந்த மேனேஜர் இந்த சபைக்கு என்ன வராரு? விசுவாசியா வராரு. அவர் மாதத்துக்கு அவர் 10 கோடி ரூபாய் அவர் சம்பளம் வாங்குறாரு. எத்தனை கோடி தருவாரு? 1 கோடி ரூபாய் சபைக்கு தருவார் தசபாகமாக. இது யார் மூலம் வந்தது? ஒரு ரூபாய் அந்த ஏ4 சீட் மூலம் வந்தது. அல்லையா? அதுல ஒரு வசனத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
அப்படிதான் சபைக்கு நீங்க எதுக்கு வரீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புதான் சபைக்குள்ள உட்கார வச்சிருக்கிறார். இல்லையா? நம்ம உலகத்துக்காக இல்ல, உலகத்துல தான் இருந்தோம் ஆல்ரெடி. ஆனா உலகத்தில் தேவன் பிரித்து எடுத்துட்டார். இல்லையா? நமக்கென்று நம்மை பிரித்து எடுத்து நம்மை ஆண்டவர் நீதிமானா மாற்றி, நம்மை உண்மையுள்ளனா மாற்றி, நம்முடைய ஆரோக்கியமுள்ளனா மாற்றி, நம்முடைய கரத்தில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நம்மளை வைத்திருக்கிறார் சபையில. இல்லையா? ஆனா எதுவுமே ஏன் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்றது? எதுக்கு வரனே சபைக்கு? தேவன் ஏன் நம்மளை ரட்சித்தாருன்றே தெரியல. அப்ப அந்த அபிஷேகம் வந்து சும்மா கிடைக்குமா? கிடைக்காது. அபிஷேகம் எதுக்கு வேணும்? ஆவியில பலவீனம் இருக்கிறது. அல்லேலூயா. அது வாசி 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதல்ல எப்படி இருப்பீங்க? ஃபர்ஸ்ட் உன்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தின் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சகாரியா எத்தனாம் அதிகாரம்? அதுதான் 11:4 சொல்றாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினம் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் சொன்னாரே இல்லையா? வாசிங்க 11:4 சகாரியா புத்தகத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுக்கு ஆடுகளை மேய்க்க அதல்லப்பா 11:4 அது அங்கதான் இருக்கணும். எங்க இருக்கிற வசனம்? 4:11 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலே நாவினால் ஆகும் என்று சொல்ற வசனம் எந்த வசனம்? 4:6 வாசிங்க. 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாவே, புரியுதுங்களா? உங்க பலத்தை வச்சு உங்க பராக்கிரம் வச்சு எல்லாம் செய்ய தேவையில்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் ஆவி உங்க மேல வைப்பேன். புரியுங்களா? யார் மேல வைப்பாரு? இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் அவருடைய ஆவியானவர் நம்ம வந்து இறங்குவார். அவர் வந்துட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பலத்தின் நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பலம் இருந்தது, உங்ககிட்ட ஒரு பராக்கிரம் இருந்தது. அப்படின்னா என்ன? எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், பணம் போட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. புரியுங்களா? ஆனா பரிசுத்த ஆவியான உங்க மேல வந்துட்டாருன்னா நீ என்ன செய்வ? அவருடைய ஆவியினாலே எல்லாம் முடிச்சு செய்யும். அல்லேலூயா. ஜபலாம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு மணி நேரம் ஜபனா அப்படி குணகாலம் போட்டீங்கன்னா நீங்க ஜபம் பண்ணுவீங்க. புரியுங்களா? உன் தூக்கத்தை அவன் என்ன பண்ணுவாரு? ஒரு மணி நேரம் தூக்கத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. ஒரு மணி நேரம் உங்களால தூக்கத்தை விட முடியுதுன்னா ஆவியானவர் வந்துட்டாருன்னா உன்னை தூங்காதபடி பாதுகாத்து அந்த தூக்கத்தை என்ன பண்ணுவாரு? அவரே நித்திரை தருவார். அப்படி நீங்க வாசல்ல 127:3 அவரே கர்த்தர் யாருக்கு நித்திரை தருவார்? பிரியமானவர்களுக்கு நித்திரை தருவார். அவரே தருவார். உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்கணும்? புரியுங்களா? அவருக்கு தெரியும் எப்ப என் பிள்ளைங்களுக்கு தூக்கத்தை தரணும், எப்படி தரணும். அதை ஒரு முறை நீ தூங்கிட்டேன்னா 2 hour 4 hour போதுமானது. அல்லேலூயா. அதனால வந்து நான் 16 மணி நேரம் தூங்கிக்கணும், 24 மணி நேரம் தூங்கினாதான் எனக்கு நாளைக்கு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு ஆண்டு சொல்றது கிடையாது. 40 பகல் 40 இரவு நாங்க ஜபம் பண்ணோம். நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? 40 பகல் 40 இரவுல 10 பகல் 10 இரவு ஜபத்தை நடத்தணும். எத்தனை பேர் வந்தீங்க? கொஞ்சம் பேர் வந்தீங்க இல்ல? அப்ப அந்த 10 பகல் 10 இரவு ஜபம் பண்றதுக்கு நாங்கள ஜபம் பண்ணோம். நம்ம சரீரத்துல என் பலத்தினாலோ என் பராக்கிரமத்தினாலோ என்ன பண்ண முடியாது.
அந்த 10 பகலெல்லாம் நடத்த முடியாது. புரியுங்களா? நம்மளுக்கு நம்முடைய சரீரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். டாக்டர் என்ன சொல்றாரு, 8 மணி நேரம் தூங்கலாம்னா நாளைக்கு உனக்கு எப்படி இருப்பேன், வியாதி இல்லாத இருப்பேன் அப்படின்னா சொல்லிடுவோம். அது சரீர பிரகாரமாக அவன் சொல்லுவான். அது தப்பு கிடையாது. ஆவியானவனுக்குள்ள வந்துட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுகிற யாரு? ஆவியானவர். புரியுங்களா? உனக்கு எப்பவும் சரீரத்துக்கு பலனை கொடுக்கணும், எப்ப நீ தூக்கத்தை கொடுக்கணும், எப்ப நீ எங்க ஓடணும், அவர் மூலமா நீ ஓடிவிடே. புரியுங்களா? ஆவியானவர் உனக்குள்ள வந்து வழி நடத்தினா உன் ஆவிக்குரிய ஜீவன் வளரும், உன் சரீரத்துடைய தேவைகள் தானா சந்திக்கப்படும். ஆவியானவர் நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீ வேதத்தை மறந்துடுவா, இஷ்டம் போல நீ வாழ்வாய், வருகிற மரணம் சந்திக்கும். அன்னைக்கு உன் ஆத்மா இலைப்பாறுவதற்காக 3வது பேரண்ட்ஸுக்கு போகணும். அந்த 3வது பேரண்ட்ஸுக்கு அது போகாதபடி பிசாசு நீ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பின்மாற்றம் செய்ய வச்சு உன்னை பாவத்துல தள்ளி, பாவனா என்ன, நன்மை செய்ய நினைத்து செய்யாமல் போனாவே பாவம். நீ விசுவாசியாக எது செய்தாலும் பாவம். நீ நன்மை செய்ய நினைத்தாய், அதை செய்யாமல் போனால் பாவம் வாசற்படியில படுத்து இருக்கும். தீய நோக்கலாம் பாவம். தாய் தகப்பனை நீ திட்டினால் பாவம். அவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில பாவம். எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா பாவம். உன் மேய்ப்பருக்கு நீ சொல்றதெல்லாம் கீழ்ப்படியாம அந்த சபைக்கு போன, இந்த சபைக்கு போன, அங்க மீட்டிங் நடத்தினாங்க, நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னா மேய்ப்பனுடைய ஆடுகள் தான் பண்ணுது, மந்தை விட்டு அங்கங்க ஓடுமா. ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பரு அது அந்த மேய்ப்பரு கீழே அந்த ஆடு கூடவே இருக்குமா, இல்லைன்னா எல்லா ஆடுகளையும் கலந்து போய் சுத்தி இருக்குமா? நான் வந்து சின்ன வயசுல எங்க கிட்ட வந்து 25 ஆடு, செம்மறி ஆடு. அல்லேலூயா. புரியுங்களா? அந்த ஆடுகள் வந்து நிறைய செம்மறி ஆடு ஒன்னா மேயும், 4-5 பேர். ஆனா சாதேன நாங்க அது மடக்கும் போது என்ன பண்ணுவோம், எங்க வீட்டுக்கு கொண்டு போகும்போது எங்க ஆடுகளுக்கு அப்படியே நான் கூடுமான்னு பிரிஞ்சு வந்துடும். 25 ஆடு என் குடும்பம். ஏன்னா அது கூடவே இருக்கிறதுனால ஆடு மேய்ச்சி. ஒரு நாள் நான் பண்ணிட்டேன், நானு இந்த ஆடுகள் செவ்வாடு எப்ப பார்த்தேன்னா அது நிபந்தனை பார்க்காது, அப்படியே போயிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அடுத்த ரயில்வே லைன் கிராஸ் பண்ணி அடுத்த இடத்துல போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இவ்வளவு தொழில் போயிடுச்சு, வீடு ஓடிட்டேன். சரிங்களா? அவ்வளவு தொழில் நான் ஓட்டிட்டு போனது. திடீர்னு நம்ம வீட்டுல வந்து அப்பா கோபத்தோடு பேசும்போது உடனே ஆடு எங்க பண்ணுங்க, நான் கோபமா கேட்டதுனால நான் ஆடு எங்க இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன். அதே பிள்ளைகள் என்ன பண்ண, கோபமா எதுவா கேட்க கூடாது, பொறுமையா கேட்கணும். அவர் கேட்டதுனால என்ன பண்ணிட்டேன், இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆடு தேடுவதற்கு ஊரெல்லாம் சுத்துறான். புரியுங்களா? எங்கெங்கெல்லாம் ஜாதகத்தார் இருக்கிறான், மந்திரவாதிகள் அப்படின்னு போய் கேட்கறேன், எங்க ஆடு எங்க போச்சு. 25 ஆடு ஆச்சு இல்ல. அவன் கேட்டு அவன் அந்த சைடு போயிடுச்சு, கிழக்கு போயிடுச்சு, அது மேற்கு போயிடுச்சு, வடக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன வந்து அப்புறம் நான் படுத்து நேரம் கேட்டேன், அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்துல போய்க்குதுன்னு அவன் நம்மதே கேட்டதான் சொல்லிட்டேன். போய் பார்த்தா அந்த ஆடு அங்கேயே மேய்க்கு. ஆனா வெள்ளாடு அப்படி இருக்கா. வெள்ளாடு என்ன பண்ணோம், ஒரு இடத்துல விட்டா அது பின்னாடி என்ன பண்ணோம், வெள்ளாடே இருந்தது என்கிட்ட. அந்த வெள்ளாடை ஓட்டி போய் மேய்ப்போம். புரியுங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் நானே மீன் பிடிப்போம், நிறைய மீன் பிடிப்போம். அந்த மீன்லாம் இப்படி தண்ணியில இவ்வளவு தூரம் போய் நிற்போம். அந்த குளத்துல 7 கிணறு சொல்லுவோம். எத்தனை கிணறு? அரக்குளத்துல ஒரு கிணத்துல 7 கிணறு சொல்லுவோம். அந்த 7 கிணறுல இவ்வளவு தூரம் நிற்போம். பிடிச்சு என்ன பண்ணுவோம், மீன். புரியுங்களா? மீன் மாற்று வரைக்கும் அத மாதிரி. ஏன் அப்படின்னா படிக்கிறோமோ இல்லையோ ஆடு மேய்க்க கத்துக்கணும், படிக்கிறோமா இல்லையோ மீன் பிடிக்க கத்துக்கணும், படிக்கிறோமா இல்லையோ மாடு பார்க்க மாடை 4 மணிக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 கிலோமீட்டருக்கு மாட்டை ஓட்டிட்டு போய் பாண்டி மேல போய் இந்த மாடு என்ன பண்ணும், அவங்களே பால் கத்துக்கிறேன், அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களே அளவு எடுத்துக்கிறேன், எத்தனை லிட்டர்னு சொல்லிட்டு மீதி என்கிட்ட கொடுத்துருவாங்க. என் நோட்டை மட்டும் ஏறி கொடுத்துருவாங்க. இப்படிலாம் வேலை சின்னது. எப்போ 15 வயசுக்குள்ளேயே. 18 வரும்போது என்ன பண்ணிட்டேன், இங்கே 4 பேர் ஜெயிண்ட் ஆயிட்டோம். 35 வரும்போது இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து செயின்ட் ஆயிட்டோம். 60 ஆகும்போது வேலையை விட்டு கொடுத்தேன், குளத்துக்கு வந்துட்டோம். அப்ப அந்த ஆடு எதுக்கு வச்சோம், மீன் எதுக்கு பிடிச்சா, இன்னைக்கு உங்களை மீனா பிடிக்க சொல்லிக்கிறாங்க. அல்லையா? இன்னைக்கு ஆடுகளை பிடிச்சிடுவாங்க. அல்லையா? நம்ம ஏதோ ஒரு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுத்தாலும் அது பின்னாடி வேலை செய்யும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுக்காக நம்முடைய மேய்ப்பனுடைய கீழ் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து வாழணும். அதான் 13:7 சொன்னார் ஆண்டவர்.
13:17 என்ன சொல்றது பாருங்க. எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் எப்போது விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி. எப்படி? சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஃபர்ஸ்ட் 13:7 விசுவாசத்தை பின்பற்று அப்படின்னாரு. உங்க மேய்ப்பனுக்கு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணீங்க? உங்க மேய்ப்பனை பின்பற்றினே இருக்கணும். 2வது 13:17 சொல்றாரு, அவர் உத்தரவாதம். உங்களுக்கு பேர் என்ன இருக்குது? அவருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அவர் விழித்து இருக்கிறார். இரவெல்லாம் பகலனா ஐயோ ஒரு ஆடுகள் என்னுடைய மந்தையிலிருந்து போயிடக்கூடாது, வேற எந்த ஒரு ஓனாய் வந்து ஆடுகளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. நீங்களாம் யாரு? ஆடு. அப்ப ஆடு என்ன பண்ணணும்? குட்டி போடணும். குட்டி போடலன்னா ஆடு எதுக்கு யூஸ் ஆகுது? கசாவுக்கு ரெடி ஆயிடும். இல்லையா? அப்படின்னு ஆடு சொல்ற, இந்த ஆடு குட்டி போடுறதே இல்லை, இது கசாப்பாடு என்ன பண்ணிடு, ரெடி பண்ணிடு. புரியுங்களா? நீங்க ஒரு ஆடு குறைஞ்சிச்சுன்னா, ஒரு ஆடு நீ சபைக்கு வரல அப்படின்னா அந்த ஒரு ஆடு என்ன பண்ணுவாரு? மேய்ப்பண்ணு எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஆடு தேடி தேடி அலைவார். ஏமா வரல, எதுக்கு வரல, 10 முறை கேட்பார் சபைக்கு. புரியுங்களா? நீங்க என்ன பண்றீங்க? ஐயாவுக்கு சொல்லாதே நின்னுறீங்க. சொல்லாது அவர் பார்த்துக்கலாம் நம்ம ஐயா தானே அப்படின்னு. அல்லையா? உங்க வேலை என்ன? ஞாயிற்றுக்கிழமைனா நீ கரெக்டா வந்தாதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வர முடியும். ஏன் அப்படின்னு நான் 5-6 நாள்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னது? இந்த வாரம் சண்டே நான் சபைக்கு போனேன், இவ்வளவு சத்தியத்தை கேட்டால் அடுத்த வாரம் என்ன பண்ண, நான் அடுத்த வாரம் நான் சண்டே போய் மறுபடியும் செய்தி கேட்கணும், நான் வர்ஷிப்ல நிக்கணும், ஆண்டவரை ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும், ஆண்டவரை துதிக்கணும், நான் சாட்சி கொடுக்கணும். இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த 6 நாள்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எங்க போய் நீங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அந்த பாரம் இருக்கு. எந்த பாரம்? அடுத்த வாரம் சண்டே பாரம் இருக்கு. நீ எந்த பாரம் என்ன சாத்த என்ன பண்றான்? ஏதாவது ஒரு நிலையம் வந்து சரீரத்திலேயோ நம்ம வண்டி ஓட்டும் போது கை கால வந்து என்ன பண்றோம்? அடிபட்டு ஹாஸ்பிட்டல் படுத்து அவர் வீட்டுல படுத்துக்கிறோம். இல்லையா? அப்புறம் வீட்டுல வந்து ஐயா கேட்பாரு, என்னம்மா அப்படின்னா, அதாங்க ஐயா நான் போனோம், சண்டே வந்து போனா, திங்கக்கிழமை வந்தா, செவ்வாய்க்கிழமை வந்தேன், வண்டி கொண்டு போன ஒருத்த வந்து என்ன பண்ணிட்டான், அவனே அவனை ஏற்றி விட்டான் அப்படின்னு. நம்ம வந்து நாங்களே ஏத்துறீங்க, அவனே வந்துதான். அப்ப என்ன அர்த்தம்? அது என்ன, யாருக்கு எதுக்காக? நீ ஆர்டர் மேல அடுத்த வாரத்துக்கு என்ன செய்திருக்கணும்? ஜாப் பண்ணி இருக்கணும். ஆண்டவர் இந்த வாரம் கேட்ட செய்தியை காட்டினோம், அடுத்த வாரம் இதை விட அதிகமா நான் செய்தி கேட்கணும், இன்னும் நான் ஆவியில வளரணும், ஆவிக்குரிய ஜீவி எனக்கு எப்படி வரணும், 100% நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப ஆண்டவர் 6 நாள் என்ன பண்ணுவாரு? உன்னை பாதுகாப்பார், ப்ரொடக்ஷன் போடுவார், உன்னை சுற்றி வேலை அடிச்சிடுவார். நீ எந்த இடத்துல போனாலும், எத்தனை வண்டிகள் உனக்கு முன்னாடி வந்தாலும், எத்தனை வண்டி உனக்கு பின்னாடி வந்தாலும், எத்தனை வண்டி உனக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ வந்தாலும், மேல இருந்து ராக்கெட்டே வந்தாலும், உன்னை ஆண்டவர் தூதர்களை கொண்டு எப்போதுமே சுமந்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணி, தூதரை எனக்கு வேணாம் நானே பாத்துக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாரு, போய் ரிப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த தம்பி என்ன பண்றாரு, நான் போய் நின்னா விட நீங்க எனக்கு தேவையில்லை, நான் இஷ்டமா போவேன்னா, இஷ்டமா போற ஆடு என்ன பண்ணும்? இஷ்டமா போற ஆடுகள் நிலைமை என்ன ஆகும்? காணாம போயிடும், ஓடைகள் சாப்பிட்டுரும். சரிங்களா? அப்போ தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் போது கரடி வருது, சிங்கம் வருது. என்ன பண்ணாரு? ஆடு தூக்கி போட விட்டாரு, சிங்கத்தின் வாயை கிழிச்சார். சரிங்களா? சிங்கத்தை இது யாரு? சாத்தான் நம்மள சிங்கத்தை போல, கட்சிக்கிற சிங்கத்தை போல உங்களை தேடி வரா. அப்ப ஐயா என்ன பண்றாரு? தாவீது போல நம்மள சிங்கத்தை கிழிப்பதுக்கு முழங்கால நின்று நைட்ல 1 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? உங்களை சிங்கம் தூக்கி போக கூடாது. அல்லேலூயா. ராஜசிங்கத்துக்கிட்ட தான் நீங்க, யூத ராஜசிங்கத்தை தான் நீங்க அடிமையா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? தப்பு தவறு என்ன பண்ண, அடிக்கடிக்கு அந்த சிங்கத்துக்கிட்ட போறீங்க. அதுவும் என்ன பண்ணுது? சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கன்றது குட்டிகள் என்பது யாரு? அவங்களுடைய பிள்ளைங்க. அவங்க பட்டினியா இருப்பான். பிசாசுடைய பிள்ளைகள் பட்டினியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த சிங்கன்றது பிசாசு, அவனுடைய குட்டிகள் எப்படி இருக்குமா? அவன் பிள்ளைகள்
நாற்றாண்டு பட்டினா இருப்பாங்க. புரியுங்களா? இந்த பட்டணத்துல நம்முடைய இந்தியால பெரிய பலவீனம் வருதுன்னு வச்சு, பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோ. ஆனாலும் கத்தனை பண்றான் பிள்ளைகளை போஷத்தினே இருப்பார். கொரோனா வந்து வச்சுக்கோ, உங்களை பாதுகாத்துட்டே இருப்பார். நீ தேவை ஆண்டவருக்கு. எதுக்கு தேவை? அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவரை பற்றி 4 பேர் சொல்ல, அவருக்கு முன்னாடி மற்றவங்க முன்னாடி சாட்சியை ஜீவிக்க. அதுக்காக உன்னை பாதுகாத்து பாதுகாத்து என்ன பண்றாரு ஆண்டவர்? நாம பண்றாரு, உங்களை பரலோகத்தை கொண்டு போய் நிறுத்தணும். அல்ல ஆண்டவரே, சும்மா இங்கே இருக்கிறார், ஒரே இடத்துல உட்காந்துக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்காக அவர் இரவு பகலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்கபடிக்காக நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். புரியுங்களா? இங்க இப்ப மேய்ப்பு என்ன பண்றாரு? அவரும் இழுத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆடுகளுக்காக. நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் வந்து பரிசுத்தாவியை என்ன பண்ணிக்கணும்? சும்மா வரப்பட்டார் பரிசுத்தாவியை. அவர் எப்படி வருவாரு? ஜெபத்தில காத்திருக்கும் போது வருவார். நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது வருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவாருன்னு ஒரு வசனம் இருக்கிறது. 10:44 நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலர்ல 2வது எப்படி வராரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கறீங்களா? இந்த வார்த்தை இங்க உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. நீங்க கேட்டுக்கிட்டே இந்த வசனத்தை கேட்பதுக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? சிலர் உட்காந்துக்கிட்டே தூங்கி நிற்பாங்க. கேட்ட என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க நான் தூங்கல அப்படின்வாங்க. அல்லேலூயா. அப்போ அதே நீங்க அப்போஸ்தலர் 11:15 வாசித்து பாருங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில நம்ம மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேல என்ன பண்ணிட்டாரு? இறங்கினார். அப்போஸ்தலர் 15:8 சொல்கிறது, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கு தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:30 சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி வந்து இறங்கின பிறகு அம்மா ஃபர்ஸ்ட் சொல்லவே முடியல வசனத்தை. யாருக்குன்னா சொல்றேன்னா அடிச்சிடுவானா, திட்டிடுவாங்களா, இல்ல ஏதாவது செருப்படுத்துவாங்களா, ஏதாவது நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரைந்த வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? நான் பரலோகத்தில் இருப்பேன் சொன்னார். பக்கத்து வீட்டில் இருப்பேன் சொன்னார். எங்க இருப்பாரு? நம்மோடு கூட இருப்பாருன்னா எப்படி இருப்பாரு? ஆவியானவர். நீங்க வசனத்தை அவருடைய ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு இவங்க போய் என்ன பண்றாங்க? இப்போ ஆவியானவர் பெற்றவங்க நிறைய பேர் சாட்சி கொடுத்தீங்க. எத்தனை பேர் சாட்சி கொடுத்தீங்க? நீங்களாம் சாட்சி. இப்ப நீங்க தைரியமா வசனம் பேசுறீங்கன்னு பாக்கணும். வசனம் யாராவது சொன்ன கடைதானுக்கு இயேசு ரட்சகர் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வாய் வரல அப்படின்னா உங்களுக்குள்ள யாரும் இல்லை, ஆவியானவர் இல்லை. புரியுங்களா? ஒருத்தர் வியாதிஸ்தர் இருக்கிறாங்க, அவங்கள கை வச்சு ஜெபம் பண்ணணும், வைக்கிறது பயப்படுறீங்க, அப்ப யாரும் இல்லை, உங்களை ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. வெக்கப்படுறீங்க, வெக்கமா இருக்குது போறதுக்காக அப்படின்னா என்ன பண்ண முடியாது? ஆவியானவர் இல்லை. ஒரு ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, நானும் ஐயாவும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். நாங்க என் ஒய்ஃப் எல்லாம் நாங்கள் போயிட்டு போது ட்ரெயின்ல உட்காந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏசியில உட்காந்துக்கிறோம். ஐயா துடிக்கிறாரு. அவங்க இந்திக்காரர் தான், எல்லாமே 5-6 பேர் எல்லாமே இந்திக்காரர் தான். ஐயா துடிக்கிறார், நானும் துடிக்கிறேன், சத்தியத்தை சொல்றேன். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த கமார்மெண்ட் ஃபுல்லாவே ஒரு சபை மாதிரி மாறிடுச்சு, ஆலை மாதிரி. எல்லா கூட்டமா எங்க பக்கத்துல வந்துட்டாங்க. புரியுங்களா? சத்தியத்தை விதத்தினே இருக்கிறோம். பாஸ்ட் பண்ணிட்டாங்க, ஐயா பாஸ்ட் பண்ணாங்க, என்ன பாஸ்ட், அம்மா பாஸ்ட் பண்றாங்க, எல்லாம் கூடி என்ன பண்றாங்க? என்கிட்ட வசதி கேட்கற ஆளுக்கு 3-4 பேர் நாங்க ஒவ்வொருத்தரும் சேர்த்துக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டு, ஐயா அவர் தமிழ் பேசுனா கூட ஐயா எது வந்து இந்தியில அவரை பேசுறாரு, அவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சொல்ல வரேன்னா தைரியம் வருது.
ஏன் வருது? ஆவியன் உள்ள இருக்கிற சொல்லுமா, அவனுக்கு விடாதே, அவனுக்கு சொல்லு 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 சொல்லுன்னு எங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. அப்புறம் வரவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றோம்? சாப்பாடு வீட்டுல அம்மா சொல்றாங்க, அவங்க 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடு, எடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு சத்தியத்தை என்ன பண்ணணும்? விதைக்கணும். அப்ப ஆண்டவர், ஐயோ 4 சாப்பாடு ஆயிடுச்சு, நம்ம காசு போயிடுமே, வாயில நீ காசு உனக்கு வாங்கிக்கிறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கும். அல்லையா? ஏன்னா ஆவியானவர் நிறைவானவர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும். எனக்கு அது இல்லை இதனை சொல்லவே முடியாது. அந்த ஆவியானவரை பெற்று நீங்கள் சபைக்கு வருவது 3 காரியத்துக்கு நம்ம சபைக்கு வரும். எத்தனை? 3 காரியத்துக்கு வரும். எதுக்கு வர சபைக்கு? ஒன்று பரலோகத்துக்கு போகணும். என்னது? ஆலயத்துக்கு வந்து நம்ம நிறைய போயிடுவாங்க. புரியுங்களா? அப்ப ஆலயத்துக்கு வரவங்க பரலோகத்துக்கு போகணும். சும்மா போக முடியுமா? சும்மா அப்படியே வந்து ஆலயத்துக்கு கால் வச்சிருக்க நீங்க அப்படியே எடுத்துன்னு உள்ள மேல போயிட முடியுமா? எப்படி? அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற அத்தனை உண்மைக்கு கீழ்ப்படிந்து சபையை விட்டு விடாதபடிக்கு, புரியுங்களா, சபை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம புத்தி சொல்லிட்டே இருக்கணும். வாசக அந்த வசனத்தை 10:25, எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படவும், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப என்ன சொல்ற ஆண்டவரே? சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. சிலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வாரம் வரது, அதோட அடுத்த வாரம் எப்ப வருது? அடுத்த குட் ஃப்ரைடே வருவாங்க. சிலவை இப்போ வந்தாங்கன்னா கிறிஸ்துமஸ் வந்தா அதோட அடுத்த கிறிஸ்துமஸ் வருவாங்க. சிலவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உபவாசத்துக்கு வந்தாங்கன்னா அதோட என்ன பண்ணுவாங்க? 10 மாசத்துக்கு அடுத்த உபவாசம். சிலவு ஒரு 25 வந்தா அதை என்ன பண்ணுவாங்க? அப்ப சபையில என்னென்ன நடக்கிறதோ அது யார் வந்து அட்டன் பண்ணணும்? அந்த ஆடுகள், மந்தைகள் கவனமா இருக்கணும். சபையில என்ன நடக்கிறதோ, ஆலயத்துல என்ன நடக்கிறதோ, நம்ம தான் சபை. நீ ஒரு சபை, எல்லாமே சபை. அப்படின்னா அதை நம்ம வந்து சபையில உங்களுடைய மேற்பிற்கீழே என்னென்ன நடக்குதோ அத்தனை ஆப்சென்ட் ஆகாத என்ன பண்ணணும்? வந்து கலந்துக்கணும். நீங்க வர மாட்டீங்க, உங்களுக்கு கொடுக்குற ஆவியை கொண்டு வருவாரு. உங்களுக்கு கொடுக்குற ஆவியானவர், புரியுங்களா? இன்னைக்கு நீங்க பாஸ்டிங் பிரேயர் சனிக்கிழமை அப்படின்னு, அதாவது சனிக்கிழமை இந்த வாரம் பாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாரு. அன்னைக்கு உங்களுக்கு லீவு இல்லை, புரியுங்களா? உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை என்ன வருது? பாஸ்டிங் பிரேயர் வருது. அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீ சனிக்கிழமை எனக்கு கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஆலயத்துக்கு போவேன் உபவாசம் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணினே இருந்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை கரெக்டா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அதிகாரியுடைய கண்ணில் கை உண்டாக்குவாரு. வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு தேவைகளை சந்தித்துருவாரு. வெள்ளிக்கிழமையே எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவாரு. வெள்ளிக்கிழமை நாம போன வேலையில வாரத்துக்கு 6 நாள் வேலை எங்களுக்கு. தீயணைப்புல தான் நாங்க இருந்தோம். ஃபர்ஸ்ட் தீயணைப்பு பார்த்துக்கிறீங்களா? அதுல இருந்தோம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் மிலிட்டரியில இருந்தோம். ஃபர்ஸ்ட் பச்சை ட்ரெஸ் போட்டோம், அப்புறம் காக்கி ட்ரெஸ் போட்டோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டோம். அல்லேலூயா. ட்ரெஸ் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டே வந்தாங்க. அல்லேலூயா. பச்சை ட்ரெஸ் போனா அவங்க பசுமையானவர்கள், காக்கி ட்ரெஸ் போட்டா கொஞ்சம் அப்படியே போய் பேசிடுவோம், காத்து போட்டுருவாங்க. எதுதே இல்லையா? காக்கி ட்ரெஸ் போட்டா டிரைவர் பாரு காக்கி ட்ரெஸ் போடுறாங்க. போலீஸ் மட்டும் இல்லை, டிரைவர் கிட்ட கேட்டு பாருங்க எங்க போனேன்னு அப்படின்னா, இல்ல சார் நீங்க எங்க போனோம் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து நீங்க சார் இந்த ஏரியாவுக்கு போனோம், இந்த நபர் கொடுப்பீங்க. அவனா சொல்லுவான், அந்த இடத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் தான். ஆனா அவன் என்ன பண்ணி 25 நிமிஷம் சுத்திட்டு வந்து அங்கே நிறுத்துவாரு. ஏன்னு கேட்டா அவருக்கு வெளியே இல்ல. அது மாதிரி எத்தனை டிரைவர் நம்ம பார்த்துறோம். நீங்க பார்த்தீங்களே இல்லையா? நாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்கி இருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேட்ல போயிட்டு அங்க போனா பக்கத்துல இருக்கும். எங்க ஏமாத்த என்ன பண்ணுவாரு? அவரு இந்த தெருப்பு அந்த தெருப்பு அந்த தெருப்பு போயிட்டு அவங்க சுத்தி சார் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பின்னாடி வந்து அப்படி நிறுத்துவாரு. நமக்கு அந்த ஊர்ல தெரியாதுல்ல அந்த தெரு. அப்போ சார் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா 250 ரூபாய் கொடுப்பாரு. போன மாசம் நாங்க இதுக்கு போயிட்டு வந்தோம், துணி எடுக்கிறதுக்காக போனோம். இது வாசனம் போயிட்டு வரும்போது அவங்க எழுதிட்டோம். நாங்க வந்து புக் பண்ணியிருந்தோம் சார். அவன் உட்காந்துட்டு அவன் ஓலால அவன் என்ன பண்ணிட்டாரு, நேரம் வந்து 51 ரெட்டியூஸ் இருந்து நேரம் எங்களுக்கு ஆவடி வரணும். திருமூல வயல் வந்து ஆவடி வந்து பட்டாபுரம் வரணும். அவன் என்ன பண்ணிட்டாரு, எங்க சுத்திட்டு ஆந்திரா ரோட்லாம் போய் சுத்திட்டு 2 டோல்கேட்ல போய் 3ஆவது டோல்கேட்ல வந்து எங்க போறீங்க? மறுபடியும் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு
இதெல்லாம் சுத்திட்டு சார் என்ன சார் செய்யனா, இல்ல நான் ஓட்டின வண்டியை எங்க கண்ட்ரோல் பண்றது ஓலாவுடைய அந்த கூகுள் மேப் தான் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. நாங்க டைரக்டா வர முடியாது. புரியுறா? நம்ம நேரா போயிடலாம், ஆனா எங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது யாரு? அந்த கூகுள் மேப் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. புரியுங்களா? அப்படி சுத்தி சுத்தி அப்புறம் இதுக்கு போயிட்டு என்னது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க, போர்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி சுத்திட்டு அப்படி போய் பூந்தமல்லி வந்து பூந்தமல்லி இருந்து அப்புறம் பட்டாவரம் வர. அப்புறம் பார்த்தா என்ன கேட்டா 450 ரூபாய் தான் சார்ஜ். எவ்வளவு? 450 ரூபாய் தான் சார்ஜ். இவ 850 ரூபாய் சொல்றான். என்ன சார் நான் 450 காட்டுச்சு, நான் புக் பண்ணும் போது 850 சொல்றீங்கன்னா, இல்ல சார் கொடுத்துருவாங்க, கூகுளே கொடுத்துருவாங்க அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணிட்டா, நாங்க புக் பண்ணி அவங்ககிட்ட 850 ரூபாய் கையில கொடுத்துட்டோம். அந்த 450 ரூபாய் பேலன்ஸ் உடனே போட்டாங்க. அப்படியே கூகுள் வேலை செய்யுது. அல்லையா? நம்ம நேரத்தை எடுத்துக்கணும். அல்லையா? இந்த மாதிரி ஆண்டவர் எதுக்கு சொல்ல வரணும்னா, உங்களுடைய நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வாரு? அப்போ நீங்க ஆலயத்தை விட்டு விடாதபடிக்கு என்ன செய்யணும்? ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டு விட. சிலர் விட்டு விடுறாங்க. புரியுங்களா? எனக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அவருக்கு நீங்க சண்டே கட் பண்ண விடாது, மண்டே கட் பண்ண. என்ன நடக்குதோ அதுக்காக நீ ஜாப் பண்ணு. இப்ப நாங்க அப்படி ஜாப் பண்ணோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 6 நாள் ஃபயர்மேனா இருந்தாலே 5 மணி நேரம் வேலைக்கு டெக்னீஷியனா மாத்திட்டாரு. இல்லையா? அப்ப ஃபயர்மேனா இருந்தாலே உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஐடி படினாரு, அரசு பண்ணாரு. ஐடி படிச்சு முடிச்சோம், பாஸ் ஆயிட்டோம். அப்ப நாங்க டெக்னீஷியன் வந்தோம். டெக்னீஷியன் வந்தனால எங்களுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 5 நாள் வாரத்துக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? ஒரு மாசத்துக்கு 4 வாரம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். 52 சாட்டர்டே எனக்கு வேலை என்ன ஆயிடுச்சு? லீவு. 52 சண்டே லீவு. 30 இயர் எவ்வளவு ஆயிடுச்சு? 104, 134. 16 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே கொடுக்குறாங்க. கிறிஸ்துமஸ் ஒரு ஹாலிடே, தீபாவளி ஒரு ஹாலிடே. இதெல்லாம் புக் பண்ணிடுவோம் மீட்டிங்காக. இது ஒரு 150 நாள். மீதி எவ்வளவு நாள் இருக்கு? 10 நாள் சிக் லீவ், 160. அப்புறம் என்ன இருக்குது? சிஎல் ஒரு 10 நாளைக்கு கொடுக்குறாங்க, 170 நாள். ஒரு 30 நாளைக்கு 30 பாஸ். அல்லையா? பாஸ் என்பது உள்ள போய் சொல்லிட்டு அதிகாரிகிட்ட இந்த மாதிரி அங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வந்தா என்ன பண்றாங்க? அவங்க உதவி செய்யறாங்க. அவங்க சொல்ற வேலை நம்ம செய்யும் போது அதிகாரி என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போயிட்டு நீ திருப்பி வரனா இஷ்டத்துக்கு வரலாம், ஆனா அப்படி வர முடியாது. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து சொன்னாங்க. அதிகாரிகள் நம்ம கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு 30 நாள் கொடுத்தாங்க, 200 நாள். அப்ப 200 நாள் வருஷத்துல என்ன பண்ண? ஆண்டவருக்கு 200 நாள் ஊழியத்துக்கு போடணும். இது எவ்வளவு பேலன்ஸ் இருந்தது? 165 நாள் நாங்க வேலைக்கு போனோம். அப்போ ஒரு மாசத்துக்கு 13 நாள் போனா போதும். 17 நாள் ஊழியத்துக்கும் 13 நாள் எங்க போனோம்? வேலைக்கு போனோம். இப்ப அந்த 13 நாள் என்ன பண்ணோம்? 30 நாளே ஆண்டு கொடுத்துட்டோம். இதான் ஃபுல் டைம் ஊழியம். அல்லையா? 365 நாளையும் சும்மா இருக்க மாட்டோம். ஜபம் 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 நடந்தே இருக்கும். அந்நிய பாசம் நடந்தே இருக்கும். ஒரு மீட்டிங் நடத்தினே இருக்கும். சீசத்துவம், அங்கே கிராமக்காரர்கள், அப்புறம் யுத்த வீரர்கள், அப்புறம் சீசத்துவத்துல என்னென்ன பயிற்சி எல்லா பயிற்சியும் கொடுக்க ஆரம்பிச்சு. பைபிளை 24 மணி புரண்டு என்ன பண்ணுவோம்? வாசிப்போம், ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நீங்க 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஆளை காணாத போயிடுறாங்க. பாதி பேர் விசுவாசிகள் ஏன் காணாத போறாங்க? சரியா ஆலயத்துக்கு வர்ற சபை என்ன பண்றாங்க? விட்டு விடுறாங்க. ஒரு சபைக்கு 7வது ஆளா வருது. புரியுங்களா? கல்யாணத்துக்கு போய் பாருங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா அவர் படிச்சே இருக்க மாட்டாரு, ஆனா அவர் என்ன பண்ணாரு? நோட் எடுத்து மொழி வருது எழுதுப்பா கரெக்டா அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா? படிக்காத இருப்பாரு. அவர் 1ஆம் கிளாஸ் கூட அவர் கல்யாணம் ஒரு பிள்ளைங்களுக்கு, ஆனா நோட் என்ன பண்ண? கையிலே வாங்கி வச்சுப்பாரு. எதுக்கு ஒரு நோட்டுன்னா மொழி எவ்வளவு எழுதுனாங்க என்ன பண்ணோம்? அது மாதிரி நீங்க வரும்போது உங்க பிள்ளைங்களுக்கு வந்து பழைய வசனத்தை எழுதி வச்சுக்கணும். அது கரெக்டா பண்ணிவிட்டாங்க. அது பணம். அதான் இது என்னது? பணத்துக்கான வசனம் தான் பெருசு. வசனம் பெருசா? பணம் பெருசா? வசனம் பெருசு. ஆண்ட சூட்கேஸ் எடுத்துன்னு இறங்கி வந்தார் இயேசு கிறிஸ்து. பூமிக்கு வரும்போது ஊழியம் செய்யறதுக்கு எப்படி வந்தார் இயேசு கிறிஸ்து? தாயின் வயதுல நிர்வாணமா வெளியே வந்தாரு இல்லையா? ஆனா எவ்வளவு ஜனங்களை கூட்டி சேர்த்தாரு. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அவரை பற்றி. நம்ம அதற்கு ஊர்ல இருக்கிற நம்மளை பற்றி என்ன பண்ணலாம்? அவரா பாபா அந்த ஐயா பேரை வாயில திறக்காதீங்க. வாயில பொய் பேசினார்னா ஒன்னா சொல்றாரு, ஒரு பொய்யை எங்கி 2 பொய் எடுத்து பேசுறாரு. அப்படி பேர் எடுத்து நிறைய விசுவாசிக இருக்கிறாங்க இல்லையா? உங்களை சொல்ல நான் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த விசுவாசி அந்த மனுஷன் ஐயோ அந்த மனுஷனுக்கு நான் போட்டேன். அந்த எப்ப பார்த்தாலும் தனியா செய்யறான். எப்ப பார்த்தா அங்கதான் இருக்கிறான், அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. துன்மார்க்க மாதிரி போய் உட்காந்துப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட மனுஷன்
எங்க உட்காரக்கூடாது? கட்டுக்கதைகள் பேசுகிற இடத்துல நிறைய விசுவாசம் போய் உட்காந்துக்கிறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாஸ்டர் சரியில்லை, அவருக்கு தனியா அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு, அவர் வேலையே கிடையாது. அங்க போன சர்ச்சில் என்ன பண்றாரு? அவரு நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு வாங்கன்னு வாங்குறாரு. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரி பேசுவோம். பாஸ்டர் சரியில்லை, அதுக்காக தத்திக்கிட்டு வந்தார் ஆண்டவர் நம்மள. பாஸ்டர் சரியில்லை சொல்றதுங்க இது பிசாசு வாயை பயன்படுத்திக்கிறான். நான் போன பிறகு அந்த ஐயா வந்தாங்களா, அவருக்கு வேலையே இல்லை, வந்து என்ன பண்றாரு? ஜபன்னு போட்டுக்கிறாரு. அவருக்கு பிள்ளைகள்ல நமக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது. இதெல்லாம் நாம் காத்துக்கிட்டோம். இது எப்படி காத்துக்கிறது? நம்ம பிள்ளைங்க போறதெல்லாம் விளக்கு பத்தி பின்னாடியே போயிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க போகும்போது எங்க போகுது? காலையில் போது சாயந்தரம் வந்து எங்க போகுது யாருக்குமே தெரியல. அது எங்க சுத்துறது கூட யாருக்குமே. காலையில எப்படி இருக்குது? இப்போ காலையில சினிமா தேட்டரா மாறிச்சு. சினிமா தேட்டரு நரகமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நான் விசில் அடிச்சுக்கிட்டு இப்ப சபையில என்ன பண்றது? நிறைய சபைகள்ல ஒரு பாட்டு பாட விசில் அடிக்கிறேன். அதே அவங்க பெருமை பாடுற பாட்டு பாட பாட்டு பாடுறவருக்கு எப்படிதான் என்ன பண்ண பாடி ஆகணுமே இல்லையா? பாட்டு பாடுறவங்க மைக்கு 4 பேர் காட்டுவாரு. ஆனா லைட் போயிடுச்சுன்னா அவருக்கு வெளியே போயிடுவாரு. அது பாட்டாது. நம்ம சபை மேலானது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? சபை விட்டு விடக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? வாசிங்க, வாசிக்கலாமா? சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். ரெண்டாவது பண்ணோம், புத்தி சொல்லணும். ஐயோ போன வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேன், நேத்து நல்ல அபிஷேகம் இறங்கிச்சு. புரியுங்களா? நான் அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்க மற்றவங்க என்ன பண்ணணும்? அதுதான் புத்தி சொல்றது. நீங்களும் வந்திருந்தா சகோதரி, நீ கூட வந்திருந்தா சகோதரனே, நீ கூட வந்தா தாய் தகப்பனாரு, நீங்களும் ஆயா, நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அந்த அபிஷேகத்துல கலந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டு நம்ம சர்ச்சில ஐயா இவ்வளவு பாரத்தோடு கொண்டு வந்தாரு. புரியுங்களா? 3 ஊழியமே 7 பேர் பேசுறாங்க. நேற்று மட்டும் நேற்று எத்தனை பேர் வந்தீங்க சர்ச்சுக்கு? நேற்று எத்தனை பேர் வந்தீங்க? 1 2 3 4 5 6 7 பேர் 8 பேர் 7 பேர் பேசுறாங்க. 8 பேர் பேசுறாங்க. நீங்க வந்தது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு பேர் கைவிடப்பட்டீங்க. சும்மா அபிஷேகம் அங்கங்க அபிஷேகத்துக்காக அலைந்து தெரியுது. ஆனா நம்ம சபையிலேயே அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது. நீங்க அப்படியே வாய்ப்பை விட்டுட்டீங்க. அது மாதிரி இனிமேல் விடாதீங்க. அல்லேலூயா. 1000 வேலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வாஸ்தவ அந்த வசனத்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மைக்கேல் வாசிங்க. பிலிப்பியர் 3:8. பாருங்க, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை மட்டும் அறிகிற அறிவுக்காக இது எல்லாம் என்ன நினைக்கிறார்? நஷ்டம் என்று எண்ணுகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா குப்பைன்னு சொல்றாரு உலகத்தை. அல்லையா? எப்படி உலகம் வாழ்ந்து அதை குறித்து அவர் பேசல. எதுக்கு அது குப்பையா இருக்கு? புரியுங்களா? ஏன்னா அது குப்பை தானே. நம்ம எல்லாத்தையும் நம்ம வருகையில் போகும்போது நம்ம எப்படி போறோம்? நீங்க வேற சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்து போறீங்களா? வருகையில ஆண்டு வரும்போது நீங்க என்னென்ன நகையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தீங்களா அதெல்லாம் எடுத்து போக முடியும். 2 வீடு கட்டிருக்கீங்க, பில்டிங், அதை எடுத்து போக முடியாது. டெம்பரவரி வீடுகள், அதாவது டெம்பரவரி நம்ம வாழ்வதற்கு. புரியுங்களா? நம்ம வாழ்வதற்கு எவ்வளவு வேணும்? வீடு வாழ்வதற்கு. ஆகாம வீட்டை பாத்தீங்கன்னா ஃபுட்பால் 2 பேர் கட்டுறாங்க வீட்டை. அல்லையா? அதுனா பரமட்டா அவங்க இங்க இருக்கிற மாதிரி. பூகம் வந்துச்சு எல்லாம் காணாது போயிடுது. துருக்கியில பூகம் வந்துச்சு, என்ன ஆயிடுச்சு? எல்லா வீடும் நம்ம ஆயிடுச்சு. அவன் கோடி கணக்கில் வாங்கி வச்சோம்னா அவன் அது எண்ணி கீழே வந்துச்சு. ஆனாலும் அவன் என்ன சொல்றாங்க? பேங்க்காரன் நீ கட்டினே இருக்கான். அதுவும் தான் நீ உன் பேர்ல இருந்து கட்ட எப்படி கட்ட முடியுமா? முடியாது. நம்ம யோசித்து பாருங்க, நமக்கு தேவையானது 6 அடி கட்டு தான் போதும். அல்லையா? 6 அடிக்கு கட்டு. அப்புறம் என்ன முன்னாடி உட்காரத்துக்கு ஒரு 2 சேர் வைக்கிறதுக்கு இடம் தான் போதும். நம்ம என்ன பண்றோம்? ஃபுட்பால் மாதிரி கட்டுக்கலாம். உள்ள போய் பார்த்தா ஜபார் இல்லை வீட்டுல. ஒரு கிறிஸ்துவ வீட்டுல என்ன இல்லை? ஜபாரே இல்லை.
இங்க பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன உண்டாச்சு? என் கர்த்தராக இயேசு, என் கர்த்தராக கிறிஸ்து இயேசு என்ன பண்ணிடும்? அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட என்ன பண்ணுவேன்? அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க, கொடுப்பாரு கொடுக்க மாட்டார்? எல்லாமே கொடுப்பார். ஒரு குறையை வைக்க ஆரம்பிச்சுப்பார். நீ இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு குறைய இருக்காது, வியாதி இருக்காது. வியாதி உங்களை தொடும், பாதை கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமா உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது. நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிலை நிற்கும். அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும். அவரை நீங்க உறுதியா பிடித்துக் கொள்ளணும். எப்படி பண்ணா? உடம்பு பிடிக்கிற மேல ஆண்டவர் பிடிக்கணும். ஒரு ஆண்டவர் மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் மேலேயே ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணில முதல் பாக்குறீங்க, எழுந்து யாரை பார்க்கணும்? காலையில இருந்து யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். உன் கண்ணுல முதல்ல அவரை பார்க்கணும், அவர் வசனங்களை பார்க்கணும். ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? வசன வழியாதான் கண் பண்ணணும். ஒரு வசனத்தை படிச்சு படிக்கணும். அந்த அதிகார புத்தகத்தை காலையில் எழுந்து காலையில் எழுந்து படிக்க ஆரம்பிச்சு, அதிகாலை எழுந்து படிக்கணும். சிலது 4ஆம் ஜாமத்தில் படிக்கணும், சில 3ஆம் ஜாமத்தில் படிக்கணும், சிலவங்க 2ஆம் ஜாமத்தில் படிச்சுட்டு படுக்கணும். படுக்கும் போது வசனம், எழுதுக்கும் போது ஜாபம். படுக்கும் போது வசனம், எழுதுக்கும் போது ஜாபம். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்தாதான் நீங்க வாழ்க்கையில கர்த்தர் உன் சகலத்தின் தேவைகளை என்ன பண்ணுவார்? அப்போ சபைக்கு எதுக்கு வரும்? ஒன்று பரலோகம் வரும். இரண்டாவது, சபைக்கு எது வரும்னா நம்ம சாட்சியா ஜீவிக்கணும். என்ன செய்யணும்? சாட்சியா எங்க இருக்கு? உன் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறியா? உன் கணவனுக்கு நீ சாட்சியா இருக்கிறியா? உன் பிள்ளைகளுக்கு நீ சாட்சியா இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் அது தெரியும். புரியுங்களா? நீங்க மனைவிக்கு மறைக்கலாம், மனைவி கணவனுக்கு மறைக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு மறைக்க முடியுமா? யாராவது? கர்த்தர் கணக்கில் பண்ண வந்துருவார். நீ மறைவா செய்தாலும் ஆண்டு முன்னாடி வந்துருப்பா. புரியுங்களா? நீ யாரும் பாக்குறாங்க, நம்மளை பார்க்கல அப்படின்னா நீ நடிக்க கூடாது. எல்லாருமே ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். புரியுங்களா? 1 கொரிந்தியர் 5:10 இருக்குது பாருங்க. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு போய் கணக்கு கொடுக்கணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 5:10. இல்ல இந்த வசனம், அந்த வசனம் கிடையாது. 2 கொரிந்தியர் 5:10 வசனம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட வேண்டும். என்ன செய்யணும்? சரீரத்தில் நீங்க என்னென்ன செய்தீங்களோ அவனவன் சொல்ல பாருங்க. அவன் செய்த அப்படின்னு சொல்ல, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. நீங்க நன்மைக்காவதுன்னா இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணீங்க, அது நன்மைக்காவது. இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தீங்க ஜெபம் பண்ண நேரத்துல, அது தீமைக்காவது. இவ்வளவு நாள் நீங்க சபையை விட்டுட்டு போனீங்க, அது தீமை. எதெல்லாம் நன்மைக்கோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் வரும். அப்போ நீ ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு நன்மை செய்தையோ அந்த நன்மையில எங்க இருக்கும்? இந்த புத்தகத்தில். அல்லேலூயா. சொல்ல பாரு, யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னா ஒரு நாள் இயேசுக்கு முன்னாடி நிற்பீங்க. நின்னுட்டு பிறகு ஆண்டை கேட்பாரு, ஏமா ஒரு வருஷத்துக்கு 52 சண்டே ஆச்சு, 42 சண்டே நீ என்ன பண்ணி இருக்கிற? தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. 40 சண்டே நீ என்ன பண்ணல? சொன்ன வசனத்தை நோட் பண்ணலையே அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவர், ஐயா எனக்கு என்ன பண்ண? ஆண்டவர் படிக்கலாம் தெரியாது. நான் 10,000 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்த ஒரு நாள் தெரியுமா? அது மட்டும் கரெக்டா எண்ணி வச்சியே, அது தெரியுமா? 10,000 எனக்கு ஈஸியா எழுதிடுங்க ஐயா. ஆனா அந்த வசனம் என்ன பண்ண முடியாது எனக்கு. சொல்லுங்க, வசனம் எனக்கு படிக்க தெரியாது அப்படிங்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, முதல் இந்த கல்லின் மேல சபையை கட்ட வேண்டிய ஆண்டு யாரு சொன்னாரு? பேதுரு சொன்னார். பேதுருக்கு படிப்பாரு 1ஆம் கிளாஸ் கூட போல. 1ஆம் கிளாஸ் போவாதே ஒரு மனுஷன் அப்போஸ்தலா மாத்த முடியும். புரியுங்களா? அப்போஸ்தலர் பேதுரு அப்போஸ்தலா மாத்தது மட்டும் இல்ல, அந்த அப்போஸ்தலருடைய சரீரத்துடைய நிழல்
பட்டு 1000 பேர் குணமாவனாங்க. நிழல் பட்டு என்ன குணமாவாங்களா? கை வச்சா குணமாவாங்க. புரியுதுங்களா? இயேசுடைய நிழல் பட்டு யாருமே குணமாகல. ஆனா பேதுருடைய நிழல் பட்டு நிறைய பேர் குணமாவாங்க. அப்போ பேதுரு குறித்து ஆண்டவர் நிறைய எழுதி வச்சிட்டாங்க. இல்லையா? இப்போ உங்க நிழல் பட்டு குணமாகறாங்க யாராவது? நேர விட்டுருங்க. உங்க சரீரத்தை கை வச்சு யாரும் குணமாகறாங்களா? சரீரத்தை உங்களுக்கு வாய் சொல்லி வச்சு யாரும் குணமாகறாங்களா? அவன் படிப்பு அறிவில்லாதவர்கள் 4:13 சொல்றாங்க அப்போஸ்தலர்களே. பேதுரு எவனும் படிப்பு அறிவில்லாதவர்கள், அவர்களே பிரமிக்கத்தக்க ஊழியர்கள் செய்து போயிட்டாங்க. அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க, பேதுருக்கு பிள்ளைகளா இருந்திருக்கிறாங்க, எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அவங்களும் தன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக எழுப்புனாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, என் பையனை நான் விட்டுட்டு வெளியே என்ன பண்ண முடியாது, சண்டே விட்டு நான் வர முடியாது, எனக்கு அவ்வளவு வேலை இருக்குது, பையனுக்காக செய்யணும், பொண்ணுக்காக செய்யணும், அதுக்காக செய்யணும், இதுக்காக செய்யணும் அப்படின்னு நம்ம கட்டடிச்சுட்டுனா இந்த வசனம் வேலை செய்யும். முடிக்க போறோம். அல்லேலூயா. அப்பதான் சொல்ல பாருங்க, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடிக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு ஒரு நாள் முன்னாக நிற்கணும். அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஆண்டவர் உண்மையா இருக்கணும், எவ்வளவு உத்தமமா இருக்கணும், எவ்வளவு நேர்மையா இருக்கணும், எவ்வளவு ஆண்டவருக்காக பரிசுத்தமா ஜீவிக்கணும். புரியுதுங்களா? அத சொல்றாரு வெளிப்படுத்துற விசேஷத்துல 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்க பலன் என்னோட கூட வருகிறது. நீ என்ன பலன் சேர்த்து வச்ச ஆண்டவருக்கு? உங்க கிரியை என்ன? நன்மை செய்த, தீமை செய்த, கெட்ட கிரியை செய்தீங்கன்னா நல்ல கிரியை செய்தீங்க. இவ்வளவு வசனத்தை கேட்டுட்டு நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணோம்? வீட்டுல பண்ணுங்க, என்னமா பண்ணோம்? ஃபர்ஸ்ட் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னோட நீ பேசி இருக்கிற, தயவா என்னை மன்னிச்சிருக்க, நான் நிர்விசாரம் ஆயிடக்கூடாது. புரியுங்களா? என்னை நீ கைவிடப்படக்கூடாது. அந்த ஜீவ புஸ்தகத்துல நான் செய்தது நிறைய இருந்தாலும் என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. புரியுங்களா? மன்னிச்சுட்டு என்ன பண்ணோம்? இனிமேல் நானே தப்பான காரியத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணோம்? போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் நானு வேலூர்ல. அந்த சர்ச்சில் ஜபம் முடிச்சிட்டு பிறகு அந்த சர்ச்சில் யாருமே வெளியே போக மாட்டாங்க. விசுவாசி கரெக்டா 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க எல்லாமே. யாரும் தலை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஜபம் பண்ணி வீட்டுக்கு ஓடணும். அதுவும் விசுவாசிங்க தான், நீங்களும் விசுவாசிங்க தான். நம்ம விடுறதுக்கு முன்னாடியே ஓடுற ஆசைப்படுறோம், சில வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு ஓடுற ஆசைப்படுறோம். இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஜபம் முடிஞ்ச பிறகு பொறுமையா என்ன செய்யணும்? இந்த சண்டே யாரால வந்தது? இயேசு உயிர்த்தெழுந்தால் தான் சண்டே லீவ். இது சண்டே அவருக்காக கொடுக்கப்பட்டது. இல்லையா? அந்த நாளை கர்த்தர் அவங்க இயேசுவே என்ன பண்ணாரு? அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. ஒவ்வொரு சண்டே நமக்கு இடம் கிடைச்சதுனால அந்த சண்டே முழுமையா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? உங்க நேரத்தை பயன்படுத்தணும்னா நீங்க போய் வீட்டுல என்ன பண்ணணும்? வீட்லயோ இங்கேயோ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரே ஒன்று பேக் தூக்கி ஓடக்கூடாது. உட்காந்து ஒருவருக்கு புத்தி சொல்லி, இன்னைக்கு ஜெபத்தை கேட்டோம், உங்களோட என்ன பேசினாரு, உங்களோட என்ன பேசுறது, நம்ம விசுவாசிகள் நம்ம ஒருமனப்பட்டாங்க, ஆவியர் நம்ம மேல பலமாய் இறங்குவாங்க. இல்லையா? இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, இங்கேயே நிறைய பேருக்கு சண்டை, இங்க ஒருத்தர் பேசுறது இல்லை, ஒரு வீட்டாடு போறது இல்லை. அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அந்த அக்கா வீட்டுக்கு. அந்த அக்கா இப்ப வந்தாலும் சாப்பிட்டதே சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு. இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தப்பு பண்ணேன், என்னைய 10 முறை சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி நம்ம எல்லாம் இங்க இருக்கு. அவருடைய ரத்தத்தை நம்ம மானம் பண்றோம், அவருடைய அப்பத்தை நம்ம என்ன பண்றோம்? புசிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாம் ஒருவருக்கு ஒரு விசாரிக்கணும். புரியுங்களா? அம்மா என்னமா உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லுங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. புரியுங்களா? நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நிறைவேற்றுவோம் அப்படி சொல்ல ஆறுதலான வார்த்தை சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? அது மாதிரி சொல்றீங்களா? 2 பேர் தான் காட்டுறாங்க. நீங்க ஒருவருக்கு பேசணும். உங்க பக்கத்துல பாருங்க, ஒரு அம்மாவுக்கு சரியான புடவை இல்லை, நான் ஒரு புடவை தரேன், நீ வா வீட்டுக்கு. அந்த தம்பிக்கு பாருங்க ட்ரெஸ் சரியில்லை, நீங்க வாங்க, நான் ஒன்று எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? வாங்க, கிறிஸ் தானே, 15,000 தானே, நான் 1000 ரூபாய் தரேன், 15 பேர் 1000 ரூபாய் கட்டலாம். அந்த மாதிரி எண்ணம் வந்தா தான் அதான் வருமானம். சபை அப்பதான் மலரும். நம்ம என்ன பண்றோம்? ஒருவருக்கு பூஜை ஒருவர் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. புரியுங்களா? பணம் கேட்டதுக்கு 4 அடி தூரம் போய் நின்றுக்கிறோம். இல்லையா? ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா இனிமேல் அந்த அக்கா கிட்ட பேசாது, நிறைய கிட்ட பேசாது, கிட்ட போவாது. அவங்க எப்ப பார்த்தா என்ன பண்றேன்? அது போல இன்னைக்கு சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நல்லா என்ன பண்ணணும்? அவங்களும் கர்த்தருடைய பிள்ளை வராதுங்க.
ஆன்லைன்ல போய் விசாரிக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு யாரும் வரல, அவனுக்கு எல்லாரும் யாராவது போன் போடணும். உங்க போன் நம்பர் இருக்குதா சபையில? உங்க போன் நம்பர் இருக்குதா? சர்ச்சில் கொடுத்து வச்சுக்கிறீங்களா? எல்லாம் போன் நம்பர் வாங்கிட்டீங்களா? எல்லா லிஸ்ட்ல என்ன பண்ணணும், வந்து அவருக்கு சொல்லணும், ஐயா பக்கத்துல இருக்கிற சிப்பாக்கு வாங்கிக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உஷாரா சத்தியத்தை சொல்லுங்க வந்து அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ணுங்க, அவரு போய் சொல்ல கூடாது. புரியுங்களா? ஏன் சொல்றோம்னா, அசுத்தமான காரியத்தை நம்ம விட்டுறணும். நம்ம பாருங்க, அசுத்தமாக்குறவர்கள் அசுத்தமா இருக்கட்டும், அப்புறம் அடித்து செய்கிறவர்கள் அடித்து செய்யட்டும். அப்ப இந்த அசுத்தமா இருக்கிறவங்க அநியாயம் செய்யணும் எங்க இருக்கிறாங்க? இந்த வசனத்தை எழுதி ஆண்டவர் ரோட்ல வச்சிருக்கிறாரு, சபையில வச்சிருக்கிறாரு. அப்ப சபையில தான் இருக்கிறான்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப தெரிஞ்சுக்கணும், அசுத்தமாக இங்கதான் இருக்கிறோம், அநியாயம் செய்யறதுக்கு உட்காந்துக்கிறோம். அசுத்தமாக இங்கதான் இருக்கிறாங்க, அப்புறம் நீதி செய்யறதுதான் இருக்கிறாங்க. அப்ப 4 கூட்டம் உள்ள உட்காந்து. புரியுங்களா? அப்ப அசுத்தம் நான் போய் என்ன பண்ணல, வண்டி மேயறதுக்கு நான் போய் உட்காந்தாந்த, அது அசுத்தம் இல்லை. அசுத்தன்றது என்னன்னா, உன் மனசுல எப்ப பார்த்தாலும் அக்கறை சிந்தை, உலக சிந்தை, உலகத்துடைய கவலை இதெல்லாம் போட்டு மூட்டை கட்டிட்டீங்கன்னா அது அக்கிரமமா மாறிடும், அது அசுத்தமா மாறிடும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க முடியுங்க, 21, 27 வாசிங்க. வெளிப்படுத்தல தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடத்துகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. 3 காரியம் சொல்றாங்க. 1 தீட்டு உள்ளது, 2 அருவருப்பு, 3 பொய். அருவருப்புனா என்ன? அருவருப்புனா என்னமா? யாரா சொல்லுங்க, அருவருப்புனா என்ன? யார் சொல்றது? இவ்வளவு விசுவாசிங்க நீங்க இருக்கிறீங்க, சபைக்கு இவ்வளவு நாள் வந்து இருக்கிறீங்க, அருவருப்பா நீங்க என்ன பார்த்திருப்பீங்க? வாசிங்க நீதிமொழிகள் 16 அருவருப்புனா என்னன்னு பார்க்க சொல்ல பாருங்க. நீதிமொழிகள் 6:14 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அப்ப 7 அருவருப்புகள் எது? அவை யாவன அப்படின்னு கோடு போட்டு என்ன பண்ண கொஸ்டின் மார்க் போடுறாரு. அவை யாவன. மேட்டிமையான கண். பாருங்க, உனக்கு மேட்டிமையான கண்ணுன்றது அருவருப்பு. இந்த கண்ணு, ஐயோ அவங்க வாரிட்டு போயிடுறாங்களே, அவங்க 4 கார் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு உனக்குள்ள மேட்டிமை வரக்கூடாது. இல்லையா? உனக்குள்ள மேட்டி வந்தா அந்த தேவனுக்கு ஆற்ற நேச்சர், நான் தான் பாபிலோனை கட்டணும் சொன்ன பிறகு மாடு மேய ஆரம்பிச்சிட்டார். இல்லையா? மாட்டு போல மாத்திட்டார் ஆண்டு, மிருகத்தை மாத்திட்டார். மேட்டிமையான கண்ணு இருக்கக்கூடாது. கண்ணு வந்து எதை பார்த்தா என்ன பண்ணாது, என்ன பண்ணாது, எதை பார்த்தாலும் கண்ணு என்ன செய்யாது? யாரா சொல்லுங்க, திருப்தி அடையாது. புரியுங்களா? ஒரு புடவை போட்டா அந்த புடவை பார்த்துட்டீங்க, உடனே பக்கத்துல இன்னொரு போட்டா அந்த புடவை விட்டு அந்த புடவை தூக்கும், அந்த பார்த்து இன்னொரு போட்டா அதை தூக்கும். ஆனா 3த்துக்கு வெரைட்டி என்ன பண்ணுது, ரேட் ஏறிட்டே போகுது. அப்ப திருப்தி இல்லாத இந்த கண்ணு மேட்டிமின் கண்ணா மாறி. சரிங்களா? உனக்கு எது இருந்தாலும் போதன்ற மனதோடு இருந்துச்சுன்னா தான் உன் கண்ணில் கரெக்டா என்ன பண்ணுது, உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா கண் என்ன பண்ணுது, ஓ 2 வீலரு அந்த வண்டி வாங்கினாங்க, இப்ப என்ன வண்டி வாங்கினேன், அது சரியில்லை, இப்ப இதை வாங்கிக்கிறேன், இதை புத்தி என்ன பண்ணுவோம், அதை வாங்குவோம். அதுக்கு வந்து இதுக்கு 4000 கட்டிருந்தாரு, 8000 கட்டுவாரு. அது கட்டுறதுக்கு காசு இருக்கு, அவர் ஊரெல்லாம் கணக்கு வைப்பாரு. அப்புறம் ஊரெல்லாம் போய் என்ன பண்ணுவாரு, எனக்கு கடன் கட்ட அவன் கடன் வேண்டான்னு போதுன்ற மனதுனா என்ன, எனக்கு கொடுத்துக்கிற சைக்கிள் போதான்றது. எனக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் 2 வீலர் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு, நான் காத்திருப்பேன். என்கிட்ட காசு இல்லை, அவர் வாங்கி கொடுப்பார். கொடுப்பாரு ஆண்டவர் கொடுப்பாரு. என்கிட்ட கார் இல்லை, பரவாயில்ல, நான் நிச்சயமா உடனே நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என்னை இந்த பகுதியில உயர்த்துவார். அந்த மாதிரி எண்ணம் இல்லை, அதனால்தான் மனதில் சந்தோஷமா இருக்க முடியும். நீ இல்லாத பொருள்லாம் போய் ஆசைப்பட்டு அது வாங்கி இது வாங்கி அது வாங்கி அவன் உடைய அருவருப்பு ஆக்கி உடைய தீட்டு ஆக்கி அப்புறம் ஆண்டோட்டு நீ விலகி அப்புறம் ஆண்டோட வரிகளை நீ காணாத போயிரு. நரகத்தில் போய் விழுந்தும் போது அவ்வளவு அக்கினி. இந்த வெயிலே என்ன பண்ண முடியாது, வர வெயிலே நம்ம 4 மணி நேரம் வெயில நில்லுங்க, நான் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்போ வெயில காட்டி அக்கினி நரகம் எப்படி இருக்கும், கொடூரமா இருக்கும். அந்த நரகன்றது சாதாரண காரியம் இல்லை. புரியுங்களா? அந்த நரகம் இவ்வளவு பெருசு யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து தெரிஞ்சினாங்க. அந்த நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய விழாவில் குத்தப்பட்டு
அவருடைய கண்ணுல முள்ளு குத்தப்பட்டு மேல இருக்கிற முள்ளு குத்தினா அது நெத்தியில குத்தி எங்க வருது? கண்ணுக்கு வெளியே வருது. அந்த அந்த முள்ளு அவ்வளவு பெருசு. அப்போ நீ ஒரு நரகத்துக்கு உன் கண்ணு கெட்டு போயிட்டு விடாதுன்னா அவர் கண்ணு நம்மளை குத்தப்பட்டுச்சு. இப்ப உன் கண்ணு கெட்டு போய் எடுக்குது. ஆனா முன்னா உன் கண்ணு நம்மளை ஏற்றுக்குன்னு கண்ணு எப்படி இருக்குது? கெட்டுப்பட கண்ணா இருக்குது. சொல்றாங்க அறுவர் வேட்டுமையான கண் உனக்குள்ள வரக்கூடாது. அவர் கண்ணுல குத்துனாங்க இல்லையா? புரியுங்களா? அந்த முடி தலை எவ்வளவு குத்தப்பட்டுச்சு. உனக்கு தலைவலி வரக்கூடாது. அவர் தலையெல்லாம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு பார்த்தா எப்ப பார்த்தா தலைவலி இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த தலைவலியை எடுத்து அவர் மேல சுமத்த மாட்டேன்றீங்க. அவருடைய உங்களுடைய வியாதி எடுத்து நீ சுமத்த பண்ண ஆண்டவரே அந்த வியாதி உங்களே வச்சிடறேன் அப்படின்னு சிறுவையில சுமந்துட்டீங்கன்னா அந்த சிறுவை ஏற்றுக்கொள்ளுது வியாதி. உன் நோயை எங்க வைக்கணும்? நோயை எங்க கொண்டு வைக்கணும்? ஹாஸ்பிட்டல் டாக்டர் வைக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் நோய்களை சிலுவையில் என்ன பண்றேன்? அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா அது அர்ப்பணியாச்சு, அது முடிஞ்சிருச்சு. அதோட உங்களுக்கு நோய் வராது. நோய்ன்றது ஆத்மால வரும், வியாதி சரீரத்தில் வரும். நிறைய பேருக்கு நோயே ஆத்மால இருக்கு, நிறைய இருதயத்தில் அல்லையா? அதே நோய் வாய்ப்பட்டு கை காலெல்லாம் என்ன பண்ணுது? அத்தாண்டு விழுந்துரும் ஒரு நாள். உங்களுடைய நோயை நீ சிலுவையில் என்ன பண்ணிடணும்? அறையணும். உங்களுடைய வியாதி என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும். உங்களுக்கு வந்து ஒரு தலைவலி வந்து உடனே எங்க போனோம்? முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த தலைவலியை சிலுவையில் என்ன பண்ற? அறையன்னு சொல்லணும். அப்ப அரைஞ்சிட்டீங்கன்னா அன்னையில இருந்து உனக்கு தலைவலி போயிடும். இல்லையா? உன் வியாதி எங்க பண்ணணும்? சிலுவையில் அறையணும். சாபத்தை சிலுவையில் அறையணும். உன்னுடைய தரித்திரத்தை, உன் கடன் பாரத்தை எல்லாத்தையும் நீங்களே சுமந்துக்கிட்டு அப்புறம் ஏன் சொல்ற, நான் எல்லாத்தையும் ஒன்று சுமந்துட்டு வந்தா நீ சுமந்து ஒரு நாள் சுத்தி எடுக்கிறேன். இதெல்லாம் நாங்க சொல்லி தினத்தோட அறிக்கை செய்யறதுனால்தான் 60 வயசுல ஃபுல் டைம் கொடுத்து ஓடணும். ஏன்னா ஓடுவாங்க 60 வயசு இருக்கு. இப்பதான் நாங்க வாலிபனா வருது. அதேலையா ஆண்டவர் வாலிபனை மாற்றுகிறார். நம்மளால 40 வயசால ஒரு மண்ணை முழங்கால் போடுனா 20 வயசுக்காரங்க போட்டு என்ன பண்ண முடியல? இது வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்றாங்க. ஏன் வலிக்குதுன்னா உனக்கு அதே எண்ணெய் இதனால வலிக்கும். உன் எண்ணெய் எப்படிதான் அப்பதான் நீ வாழும். உன் எண்ணெய் வந்து முட்டாளா இருந்தா நீ முட்டாளா மாறிடுவேன். உன் எண்ணம் வந்து நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத வந்துடுவேன். உன் எண்ணத்துல வியாதி சொன்னா அது உனக்கு வியாதி வந்துட்டே இருக்கும். உன் எண்ணத்துல கடன் சொல்லியிருந்தா கடன் இருக்கும். ஏன்னா நடக்க முடியாது சொன்னா ஆல்ரெடி உன் எண்ணத்துல இருந்தனால நீ நடக்கவே முடியாது. நீ வறுமையில இருக்க சொன்னா நீ வறுமையில மாறிடுவேன். ஆனா உன் எண்ணம் வந்து கிறிஸ்துவின் எண்ணமா இருந்தா, கிறிஸ்துவ சிந்தையமா இருந்தா, நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடிய சொன்னீங்கன்னா கர்த்தர் உன்னை முடிய வைப்பார். உன்னை தூக்கி எடுப்பார். உன்னை பல நாடு கொண்டு போவார். உன்னை டாக்டரா மாத்துவார். உன்னை இன்ஜினியரா மாத்துவார். உன்னை விஞ்ஞானியா மாத்துவார். உன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாரு? டாப் லெவல்ல ஜனாதிபதி மாதிரி மாத்தி விட்டுருவார். முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு முடியும். யோசேப்பு அடிமை நடத்துல இருந்தான். ஆனா அந்த நாட்டுல என்ன வந்தாரு? அடிமையை தூக்கி அடிமையில வச்சார். போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தார். அப்புறம் ஜெயில அடுத்தது நாங்க போறோம் இப்போ. அதனால ஒரு நிமிஷத்துல படிக்க போறோம். அப்ப பாருங்க, அப்ப அடிமைத்தனத்துல இந்த யோசேப்பு 2 இடத்துல அடிமையா இருந்தார். ஒண்ணு வீட்டுல அடிமையா இருந்தா, அப்புறம் எங்க அடிமையா இருந்தா? ஜெயில போய் அடிமையா இருந்தா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அடிமை வீட்டுல இருக்கும்போது ட்ரெஸ் வேற இருந்தது. ஜெயிலுக்கு போகும்போது ட்ரெஸ் மாறாது, வேற ட்ரெஸ் இருந்தது. ஆனா அவனை அதிபதியா மாற்றும் போது ட்ரெஸ் ராஜ்ய வஸ்திரத்தை கொடுத்தினார். நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? அதே அடிமையில் இருக்கக்கூடாது, அடிமையில் அடிமைப்படக்கூடாது. சாத்தானுக்கு நீங்க ராஜ வஸ்திரத்தை தரிக்கிற அளவுக்காக ரட்சிப்பின் வஸ்திரத்தை கெம்பீரின் சத்தத்தினுடைய சால்வை என்ன பண்ணோம்? உடுத்தி கொண்டு சபையில நீங்க அலங்கார விளக்காக என்ன பண்ணணும்? எப்பவுமே விளக்கா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். நீங்க மற்றொரு பிரகாசிக்கணும். உங்க மூலமா 4 பேருக்கு உதவிகள் பெற்றெடுக்கணும். உங்கள் மூலமா 4 பேருக்கு வியாதி குணமாகணும். உங்கள் மூலமா இந்த ஊர் பட்டணம் ரட்சிக்கப்படணும். உங்க முழங்காலினால இந்த ஊரை ஆண்டு சுத்திகரித்து இந்த ஊரே கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆவிக்குரிய ஊரா மாற்றுவார். இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லல. உன்னிடத்துல இந்த ஒரு 3 மணி நேரம் நீ ஆண்டவருக்காக ஒதுக்கினால் இந்த ஊர் நிச்சயமா ஒரு நாள் என்ன ஊரா மாறும். உங்க பிள்ளைகள் உங்க இந்த ஊரே மாஸ்டரத்தை நடத்துவாங்க. அல்லேலூயா. உங்க பேர பிள்ளைகள் இந்த ஊருக்கு பெரிய மாஸ்டர் தீர்க்கதரிசி செய்வாங்க. இன்னைக்கு நீ எழுதி வச்சீங்க. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? எல்லாம் முழங்கால் படிடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் படிடுங்க. ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நிறைய வார்த்தைகள் பேசுவதற்கு நீங்க எல்லாம் விட்டவன அவன் என்ன பண்ண நடத்துவான். ஆனா
ஆனா நமக்கு அடுத்த சபைக்கு போனோம், அங்கே பேசணும், புரியுதுங்களா? ஆவியானவர்களோட பேசுகிறார். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்க, ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். உங்களோட ஆண்டவர் பேசினார்ல, ஆண்டவரே நான் யாருக்கு அடிமை இல்லை, உனக்கு மட்டும்தான் அடிமை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனிமேல் யாருக்குமே அடிமை இல்லை. நான் மேட்டுமை கண்ணு எனக்கு இருக்கக்கூடாது. அருவருப்பான காரியத்தை நான் இடம் கொடுக்க கூடாது. தீட்டு உள்ளனா நான் மாறக்கூடாது. என் வாயில பொய் வரக்கூடாது. எல்லாம் வாயத்தான் அன்னைய பாசைனால ஒரு நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்க. ஓ ரிகா லாஷாகா ரா தி திகா ரபா தா கராக லாஷாகா ரதி நிகா ரபா. கர்த்தருடைய ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர், தேற்றவாளன் உங்களோடு இடைப்படுகிறார், இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவேற்ற வல்லவர், உன்னை புதுப்பிக்க வல்லவர். கர்த்தர் மறுபடியும் வியாதியை குணமாக்கி உன்னை மறுபடியும் தூக்கி எழுப்பார். ஓ உன் தரித்திரத்தை நீக்குவார், உன்னுடைய சாபத்தை கட்டுகள் உடைத்து எறிவார். மகிமையின் ஆவியானவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், உன் மேல் இறங்கி வருகிறார். எல்லாம் வாயிலே எல்லாம் நேர்முடன் நில்லுங்க, நேர்முடன் நில்லுங்க, நேர்முடன் நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா அவரை உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே என் தரித்தை நீங்கணும், உன் சிலுவையில் அறையல, என் தரித்தை உன் சிலுவையில் அறையல, என் சாபத்தை சிலுவையில் அறையல, என் அடிமைத்தனத்தை சிலுவையில் நான் அறைந்து விடுகிறேன்ப்பா. என் நோய்களை சிலுவையில் அறையல. நீங்க கேட்டதான் ஆண்டு கொடுப்பாரு. வாயை யார் திறக்கிறார்களோ, யார் திறந்து வாயை கேட்கிறார்களோ கர்த்தர் அவன் வாயை நிரப்புவான். ரபா திகா ராஷா ராதி திகா. உன் வாயை அமைதியா இருக்க கூடாது. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தருக்கு தெரிவிச்சிருங்க, கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்க. எல்லாம் வாயத்தை ஒப்புக்கொடுங்க. படிக்காத பிள்ளைகள் படிக்கும், படிக்காத பிள்ளைகள் படிக்கும், வேலை கொடுப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தேவனுடைய தேவாதி தேவனுக்கு முன்பாக இருக்கிறீங்க, தேவனுக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு நீங்க மனமட்டையா இருக்கிறீங்க. ஓ கர்த்தர் நம்மை ராஜாதி ராஜாவாக, ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுக வல்லவர். அவரோ பெரிய தெய்வத்துக்கு கீழே நம்ம இருக்கிறபடினால் நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி கர்த்தருக்கு ஒருவருக்கே அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, என் சரீரம் அடிமை உனக்கு, என் ஆவி உனக்கு அடிமை, என் ஆத்மா உனக்கு அடிமை, என் சரீரம் உனக்கு அடிமை, என்னுடைய எல்லாமே உனக்கு அடிமையானது. உண்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை. உங்களிடத்தில் நான் வந்துவிட்டேன், என்னை வணைந்து கொள்ளுங்க. நான் குழவன் கையில ஒரு களிமண், என்னை நீ வணைந்து கொள்ளுங்கப்பா. என்னை நல்லா ஒரு கீர்த்தியாக வையுங்க. இந்த பட்டணத்தில் என்னை ஒரு கீர்த்தியாக வைங்க. என்னை இந்த பட்டணத்துல ஆண்டவரே என்னை ஒரு புத்தி உடசாலியா வைங்க, என்னை புத்திசாலியா வைங்க. இந்த பட்டணத்தில் என்னை வரங்களை கொடுத்து ஒரு ஊழியக்காரனை வைங்க, ஒரு விசுவாசியாக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிற ஒரு விசுவாசியை என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒன்றுமே இல்லையப்பா, உங்க முன்பாக என்னை தாழ்த்தாருங்க. நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, என் மேல் இறங்குங்கப்பா. முத்தானவருடைய வார்த்தை கேட்டோம், முத்தை போல என்னை மாற்றுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே மகிழ்பட்டீரப்பா, எங்களோட பேசியிருக்கிறீர், இந்த வார்த்தை கேட்டு இருக்கிறோம். இனிமேல் ஆண்டவரே இருக்கிற இந்த 3ஆம் மாசத்துல இந்த முதல் சண்டே ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து மீதி 48 ஆண்டவரே நாங்கள் 46 வாரங்களும் சரியாக நாங்கள் வேத புத்தகத்தோட வரணும் ஆண்டவரே, நோட்ஸோட வரணும் ஆண்டவரே, சபைக்கு நேரத்தோட வரணும் என்று நீங்க பொருத்தனை பண்ணுங்க. இப்போ ஆண்டவரே நான் எதுக்கு பொருத்தனை பண்றேன்ல, இதுக்கு பொருத்தனை பண்ணுங்க. நான் 46 சண்டே நான் சரியா வருவேன். என் சபைக்கு நான் எப்பவுமே நான் கட்டாம மாட்டேன். நான் தொடர்ந்து வருவேன் இந்த சபைக்கு. இரண்டாவதாக ஆண்டு சொல்கிறார், உங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு, ஜெபத்தில் ஒப்புக்கொடுங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் வருவேன் ஆண்டவரை, ஜெபத்தை நான் விட்டுவிட மாட்டேன். என் வாழ்க்கையில ஜெபம் முக்கியம், என் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு முக்கியம், ஜெபம் முக்கியம். நீங்கள் அர்ப்பணித்து சொல்லுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே சபையில நடக்கிற அத்தனைக்கு அந்த நேரத்தோடு வருவோம்ப்பா. என்னை நேரத்தோடு நான் வந்து உட்காருவேன். 8 மணிக்கு ஆலயம் என்றால் நான் 7:30 மணிக்கு நான் வந்துடுவேன். ஆண்டவரே அப்படி எனக்கு ஒரு கிருபை எனக்கு இறக்கத்தை காட்டுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டு சமத்துல அத்தம் இந்த நாளில் அடியலை மறைத்து ஐயா மறைத்து நீ வெளிப்பட்டீரப்பா. பேசுகிறது நான் அல்ல, ஆவியான நீ பேசுறீங்க, பிள்ளைகளுக்கு நீ பேசுறீங்க, எங்க சபைக்கு நீ பேசிருக்கிறீங்க. அதை கேட்டோம், நாங்கள் அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.
ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் இல்லை, ஒரு வார்த்தை கூட வேஸ்ட். புரியுதுங்களா?